மகள் வித் மகள் டீம்லேருந்து இந்துமதி ஆரக்டர் பேசுகிறேன்மா. ஓகே, ஸோ இன்றைக்கி செஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்றைக்கி செஷன் என்ன அப்படிங்கிறது, மகள் வித் மகள் டீமோட செகண்ட் இயர் மெம்பர்ஷிப் ரெனிவல்காக உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதை நினச்சிக்கோங்க. உங்களோட அப்கமிங் டேஸில் நீங்கள் என்னென்னலாம் சாதிக்க போகிறீங்க, உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் இப்போ வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஒரு 3 மாதமாக ட்ராவல் பண்ணுறோம், இல்லை 4 மாதமாக ட்ராவல் பண்ணுறோம், இல்லை 1 இயராக ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, என்னோடய லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாலும், பட் எழுத்துப்பூர்வமாக எழுதும்போது நம்மளோட லைஃப்பில் என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும். ஸோ அதனால தான் உங்கள் எல்லாரையும் இந்த மீட்டிங்க்கு ஒரு நோட்டு பெண்ணோட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கி செஷன் ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுற, ரொம்ப ஹாப்பி மூடில் நல்லா ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த டேவை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேயில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன கொஷின்ஸாக நான் கேட்பேன். அந்த கொஷினுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அந்த பேப்பரில் நீங்கள் எழுதணும். ஓகே, நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரோட ரைட் கார்னரில் உங்களோட பேர், கீழே உங்களுடைய மகிழ்வித்த மகள், நீங்கள் எந்த சில்வர் கிரேட் மெம்பர்னா சில்வர் கிரேட் மெம்பர், இல்லை கோல்டு கிரேட் மெம்பர்னா கோல்டு கிரேட் மெம்பர், டைமண்ட் கிரேட் மெம்பர்னா டைமண்ட். அப்போ உங்களோட பேருக்கு பின்னாடி அப்படி பேர் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் ஆகும். இப்போ எப்போவுமே நான் என்னோட பேரை சொல்லும்போது என்ன சொல்கிறேன், என் பேருக்கு முன்னாடி மகிழ்வித்த மகளை சொல்லும்போது நான் சந்தோஷப்படுறேன். என் பேருக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் நேம் சொல்லும்போது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நேம் இருக்கலாம். இப்போ நான் மகிழ்வித்த மகள் டீமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நேமை நான் எங்கே எழுதினாலுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரோக்கியராஜன் தான் எழுதுவேன். எங்கேயுமே என்னோட நேம் தெரியாது. ஸோ அவங்களோட நேம், அவங்களோட வைஃப் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் இருக்குமே தவிர அங்கே என்னோட நேம் இருக்காது. அப்போ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தெரிஞ்சது அந்த டியூரேஷன் பீரியடில். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேரை சொல்லும்போது, இப்போ உங்களோட நேமே மிஸ்ஸஸ்ன்னு எழுதுன்னு ஆசைப்படலாம், இல்லை திருமதின்னு சொல்லணும் ஆசைப்படலாம். உங்கள் பேரை எழுதும்போது ரொம்ப ஹாப்பியாக எழுதுனா எப்படி எழுதுவீங்க? உங்கள் பேருக்கு கூட உங்கள் அப்பா பேர் வரணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் அம்மா பேர் அட்லீஸ்ட் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிங்கிளாக உங்கள் நேம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளமாக நீங்கள் ஏதோ நினைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் அடையாளத்தை நீங்கள் மேலே அழகாக எழுதும்போது ப்ரௌடாக ஒரு ஃபீல் ஆகும். அந்த பேருக்கு கீழே நீங்கள் மகிழ்வித்த மகள் உறுப்பினர் எழுதுறது நீங்கள் ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஒரு பேப்பரில் இப்போ பேர் எழுதியாச்சு. ஓகே, தென் பேர் எழுதணுங்கிற நெசசிட்டி இல்லை. பட் உங்களை நீங்கள் ப்ரௌடாக நினைக்கணும், என்னை பற்றி நானே சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் எழுதுன்னு நினச்சிங்கன்னா மேலே எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த பேப்பர் நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணும்போது உங்களை பற்றின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம டீமில் அதில் அத்தனை பேர் கூட நான் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அமையல. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசணுன்றதுக்காக தான் இந்த செஷன். ஓகேவா? அப்போது நான் பேசி அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த மீட்டிங்கில் நீங்கள் பேசணும். ஸோ கொஞ்சம் சுபமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பின்னாடி பேசிக்கலாம். ஒவ்வொருத்தராக நீங்கள் பேசிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கும் ஸ்டாஃப்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே லெஃப்ட் ஆகிடுவாங்க. நான் இந்த செஷன் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஏன்னா நான் அட்மிட் கொடுக்கணுன்றதுக்காக, ஒவ்வொரு மீட்டிங்குள்ளே அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாஃப் அவங்களுக்கு இருப்பாங்க. நான் இந்த ஸ்டாஃப் செஷன் இந்த செஷன் ஃபுல்லாக நான் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாஃப்லாம் லெஃப்ட் ஆகிக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்போ ஸ்டாஃப்ஸ் லெஃப்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் என்கிட்ட பேசலாம். மகிழ்வித்த மகள் இந்த மாதிரி ஆரோக்கியராஜ்கிட்ட நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொருத்தராக நீங்கள் பேசலாம். பேசிவிட்டு நீங்கள் மீட்டிங் விட்டு லெஃப்ட் ஆகலாம். ஒவ்வொரு பர்சனும் பேசிட்டே வரலாம். ரொம்ப நான் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஷையாக நான் பேசுவேன், நான் லாஸ்ட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னாலும் வெயிட் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் எல்லோரும் பேசி முடிச்சப்பறம் கடைசியில் பேசிவிட்டு நீங்கள் லெஃப்ட் ஆகலாம். சரியா? ஸோ உங்களுக்கு பேசுறதுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய மனசில் உள்ள ஆழமான கருத்துக்களை வெளில எடுக்கணுன்றது தான் இந்த பயிற்சி அப்படின்னு நினச்சிக்கோங்கடாமா. ஓகே, இந்த செஷனுக்குள்ளே போகலாமா? ஓகே, இந்த செஷனுடைய ஃபஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க உங்களோட நோட்டில், மகிழ்வித்த மகள் குழுவை சந்திப்பதற்கு முன், பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய அந்த கேலண்டர் இருக்குல்ல, அந்த ஜஸ்ட் அப்படிக்கு பின்னாடி போங்க. அவருடைய காலத்தை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மகிழ்வித்த மகளில் இருக்கீங்க, பட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மகிழ்வித்த மகிழ்ங்கிற ஒரு வார்த்தையோ இல்லை இந்துமதி ஆரோக்கியராஜுங்கிற ஒரு பர்சனையோ உங்களுக்கு தெரியாததுக்கும் முன்னாடி அப்படி ஒரு பர்சனோ, அப்படி ஒரு லைஃபோ, அப்படி ஒரு ஃபேமிலியோ இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த காலகட்டத்துக்கு போங்க. ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு எழுதிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு வீட்டில் இருந்திருக்கலாம், இல்லை அப்போ நீங்கள் மாமனார் மாமியாரோட இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கலாம், இல்லை வேற ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வேறு வீட்டில் இருந்திருக்கலாம். அப்போது அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மகிழ்வித்த மகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்களோ கண்ணை மூடிட்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன படிப்பீங்க, எப்படிலாம் இருந்தீங்களோ அதை எங்கே எழுத போகிறீங்க. மொத்தம் 10 பாயிண்ட் எழுதணும். பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 10 வரைக்கும் எழுதணும். எப்படி எழுதணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நான் போயிடுறேன். மகிழ்வித்த மகள் ஒன்று என் லைஃப்பில் இல்லவே இல்லை. அப்போ நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் பணமே இருக்காது.
ஸோ அந்த மாதிரி என்ன அக்கௌண்ட்டில் ரொம்ப பணமே இருக்காது, சுத்தமாக ரொம்ப ஒவ்வொரு செலவுக்கும் நான் கடன் வாங்கிட்டே இருப்பேன். இல்லை 2வது என்னோடய வீட்டில் உள்ளவங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். இல்லை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமான பாண்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஃபினான்ஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இல்லைன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் என்னோடய வேலை போயிருக்கலாம், இல்லையா ஹஸ்பண்டுக்கு வேலை போயிருந்திருக்கலாம், இல்லை அந்த நேரங்களில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் உங்கள் வீட்டில் நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இறப்பு உங்கள் வீட்டில் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதோட அந்த பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப பாதிச்சுட்டு இருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி புது இடத்துக்கு வந்திருப்பீங்க, அந்த புது இடத்த அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் அந்த புது இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம். இல்லை உங்களுடைய ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ வந்துருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஹெல்த் இஷ்யூ வந்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளே ஃபேஸ் பண்ணீங்க. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்க, இருந்தாலுமே யாருக்கிட்டையுமே என்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்க முடியல. யாருக்கிட்ட சொன்னாலும் என்னை எல்லாம் பேசணும் பயமாக இருந்துச்சு. அப்படி சொல்லாமல் தயங்கி உள்ளேயே நான் வச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் முன்னாடி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துல நான் ஆன்லைனில் பணத்தை ஏமாந்துட்டு அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தமாக இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு 5000 பணம் செலவு பண்ணிட்டேன், இல்லை 1 லட்சம் செலவு பண்ணிட்டேன், இல்லை ஏமாந்துட்டேன். அதை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டு கூடி குறுகி பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். நான் இப்போ சொன்ன விஷயங்களில் 1-2 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அப்போது அந்த நிலைமைக்கு நீங்கள் போங்க. ஒரு இஎம்ஐ கட்டுறது கஷ்டப்பட்டிருக்கலாம், சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் அவங்க உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். நீங்கள் சந்தித்த அவமானங்களில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய வழிகளை கொடுத்த மொமெண்ட் 10 மொமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த 10 மொமெண்ட்டையும் 1 2 3 4ன்னு வரிசையாக லிஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மகவித்து மகிழ்கிற ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்க பிடிக்காது, எனக்கு வந்து ஒரு கண்ணாடியில் என் ஃபேஸை பார்க்க கூட பிடிக்காது, எனக்கு எல்லாக்கிட்டையும் எரிஞ்சு விழுவேன், ரொம்ப கோவப்படுவேன், எல்லாக்கிட்டையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவேன், இல்லை ஹஸ்பண்டோட விட்டுட்டு போயிடலாம் அந்த மனுஷன் அப்படின்னு நினச்சிருப்பேன், இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்னு நினச்சிருப்பேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு 10 காரணங்கள் இருக்கும். 10 காரணங்களும் எழுதிட்டே இருக்கும்போது இந்த மீட்டிங்கில் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் அழுத்துங்க. எழுதி முடிச்சிட்டிங்கன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் 20 செகண்ட் தரேன். அந்த 20 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஷார்ட்டாக இவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க. 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. இந்த 20 செகண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய வழிகளாக இருந்த ஒரு 10 பாயிண்ட்ஸை கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அதை பாருங்கள், உங்கள் லைஃப் எவ்வளோ ஒரு நரகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட் முடிச்சாச்சு. தென் ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, தென் 2வது என்ன அப்படின்னா மகிழ்வித்து மகிழ் குழுவில் நான் எழுதுங்க. இப்போ ஹெட்டிங் என்ன எழுத போகிறீங்கன்னா மகிழ்வித்து மகிழ் குழுவில் நான் எழுத போகிறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஃபேஸில் ரொம்ப ஸ்மைலை கொண்டு வாங்க. ஃபேஸில் ஸ்மைல் கொண்டு வந்துட்டு ஓகே நான் மகிழ்வித்து மகிழ் டீமுக்குள்ளே வந்துட்டேன்ப்பா சாமி, எனக்கு ஒரு டீம் கிடச்சிருச்சு. ஆன்லைன் உலகத்தில் எங்கிட்ட பேசுறது கூட ஆள் இல்லை, நிறைய நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, பட் இப்போ ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போவும் 1லேருந்து 10 வரைக்கும் பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க. ஆனால் இப்போ இந்த 10 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இங்கே பிஃபோரில் எழுதுனீங்கல்ல மகிழ்வித்து மகிழ் டீமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எழுதுனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ எப்படி மாறி இருக்குன்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லை, லோ பேலன்ஸாக வச்சுட்டு நான் பேங்க்லேருந்து சார்ஜ்லாம் பிடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப மோசமாக இருந்தேன், என் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா காசு கூட இல்லைன்னு நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாகும், அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது என் அக்கௌண்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 நான் சம்பாதிக்கிறேன், 7000 சம்பாதிக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது என் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதலாம். தென் 2வது பாயிண்ட் எனக்கும் என் ஹஸ்பண்ட் சண்டை வந்துச்சு, என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிடலாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் எழுதினா இங்கே செகண்ட் பாயிண்ட் எழுதுவோம். என்ன பண்ணணும், மகிழ்வித்து மகிழ் டீமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன நீங்கள் சொல்லதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இல்லை என் ஹஸ்பண்ட் விட்டு போகக்கூடாது, என் குழந்தைங்களுக்காக ஒரு அழகான ஃபேமிலிக்காக நான் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும்னு நினச்சேன். அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது என் ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்கிட்ட அன்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அப்போது ஒவ்வொரு பாயிண்ட் அங்கே எழுதும்போது நான் ரொம்ப டிப்ரெஷனில் தான் ஒரு பாயிண்ட் எழுதிங்களா, இப்போ என்னோட டிப்ரெஷன் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ எல்லாக்கிட்டையும் கோவமாக பேசிகிட்டே இருப்பேன், இப்போ நான் ஸ்மைலிங் ஃபேஸில் பேசுகிறேன். அப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பயமாக இருக்கும், இப்போ தைரியமாக நான் எந்த விஷயத்தாலும் செய்கிறேன். முன்னாடி யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் நிற்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா இப்போ நான் சொந்தக்காரங்க வீட்டில் நிற்கும்போது தைரியமாக நிற்கிறேன், எல்லாரும் ஃபேஸே நான் நிமிர்ந்து பார்க்குறேன், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிறேன். இது மாதிரி அந்த 10 பாயிண்ட்டையும் எடிட் பண்ணி எழுத போகிறீங்க. மகிழ்வித்த மகிழ் குழுவுக்கு வந்ததுக்கப்புறமா மேலே உள்ள 10 பாயிண்டில் கண்டிப்பாக 20 to 40% உங்கள் லைஃப் மாறி இருக்கும். அதாவது அங்கே சொன்ன 10 பாயிண்டில் 2லேருந்து 4 பாயிண்ட் எல்லார் லைஃப்பும் மாறி இருக்கும். கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா நீங்கள் மகிழ்வித்த மகிழ் டீமோட அடுத்த நிலையில் உள்ள மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் இயர் மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் 20லேருந்து 40% மாறி இருக்கும். இன்னும் சில பேர் நிறைய சொல்கிறாங்க 10 பாயிண்ட்டுமே என் வாழ்க்கையில் மாறி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் மினிமம் நான் எதிர்பார்க்குறது 2லேருந்து ஒரு 4 பாயிண்ட்டாவது உங்கள் லைஃப்பில் மாறி இருக்கணும் அப்படி
அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய விருப்பம். ஓகே, ஸோ அப்படி நான் என்ன பண்ணேன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் மாறிட்டேன். ஓகே, அந்த 10 பாயிண்ட்டுமே நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு திரும்ப ஒரு 10 செகண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹாப்பியாக எழுதிங்க. அப்போ நீங்கள் சேடாக எழுதும்போது உங்களுக்கு 20 செகண்ட் தேவைப்படுச்சு. பட் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க, ஒவ்வொரு பாயிண்ட் எழுதும்போது சிரிச்சுட்டே எழுதுங்க. ஓகே, அப்போ அக்கௌண்ட்டில் 100 கூட இல்லை, இப்போ என் அக்கௌண்ட்டில் 150 ரூபா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே சந்தோஷமாக எழுதுங்க. இல்லை ஒவ்வொரு பாயிண்ட் எழுதும்போது ஹாப்பி ஃபீலில் மைண்டோடு எழுதுங்க. அந்த 10 பாயிண்ட்டையும் எழுதுறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, டைம் அப். ஓகே, ஹாப்பியாக நீங்கள் எழுதிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஹார்ட்டும் தம்ஸ் அப்பும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2வது பாயிண்டில் வந்தாச்சு. மகிழ்த்து மகிழ் டீம் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் இருந்ததுக்கப்புறம் இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு கசப்பான மருந்தை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ கசப்பான மருந்து என்னது? ஜஸ்ட் இட்ஸ் ஒரு அழகான ஒரு நல்ல இனிப்பான மருந்தை விட கசப்பான மருந்துக்கு வீரியம் அதிகம்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் 3வது ட்ரையல் என்ன அப்படின்னா லெஃப்ட்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு கண்ணை முடிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ஒரு இருட்டான உலகம் உங்கள் கண்ணுக்குள்ளே தெரியணும். கண்ணை இருக்க முடிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த இருட்டான ஸ்பேஸ் தெரியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறது இமேஜின் பண்ணுங்கள். அதில் ஒரு அழகான பெரிய மண்டபம், ஒரு கிராண்டான ஒரு கல்யாண மண்டபம் இருக்குடாமா. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம், அதில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, ரோட்டில் போகிறவங்களுக்கு, பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியல, ஏதோ ஒரு விசேஷம் நடக்குதுப்பா அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மண்டபமாக இருக்குது, பெரிய கதவு இருக்குது. பெரிய கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பெண்கள், நிறைய குழந்தைங்க, நிறைய பேர் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அத்தனை பேரும் பெண்கள் தான், பெண் குழந்தைங்க, பெண்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அங்கே கலர் கலர் லைட்ஸ் எரியுது. அப்போ ஒருத்தருக்கு பிடிச்ச ஒருத்தர் பாட்டை கேட்குறாங்க. இல்லை ரொம்ப ரொம்ப சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நிம்மதியாக நான் தூங்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, இங்கே நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க அங்கே நிம்மதியாக. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஒருத்தவங்க பேக் ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டாங்க அந்தளவுக்கு பணம் இருக்குது, அவங்ககிட்ட நகை இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டாங்க, நம்ம ஒரு செயின் போடணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு கையில் ஒரு ஜுவல் வச்சு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று. அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ அங்கே உள்ள அத்தனை பேர் முகத்துலேயும் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அத்தனை பேரும். ஒருத்தரும் கலரில் வேறு மாதிரி இருக்கலாம், உருவத்தில் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்க அத்தனை பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபேஸை பார்த்தாலும் தெரியுது என்னடா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்குள்ளே நீங்களும் ஒருத்தர், நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, ஆசைப்பட்ட மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க, ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பேக்கில் பணம் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஹாப்பியாக இருந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கீங்க. ஓகே, இப்படி ஒரு அழகான வேர்ல்டு. இந்த வேர்ல்டு தான் மகிழ்வித்த மகள். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மண்டபத்துலேருந்து எல்லோரும் இருக்கும்போது மண்டபத்தோட கதவு திறக்கும்போது நீங்கள் லைட்டாக வெளில வரீங்க, நீங்கள் மட்டும் வெளில வரீங்க. நீங்கள் வெளில வந்தோன்னா அந்த கதவு இருக்க மூடப்பட்டு சீல் வைக்கப்படுது. உள்ளே எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண வெளில போக போகிறீங்க. அப்போ என்ன வெளில வரீங்க. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் வெளில வரும்போது உங்கள் மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்ணெலாம் ரொம்ப கலங்குது, ரொம்ப வலியோடு வெளில வரீங்க. வெளில வந்துட்டே இருக்கீங்க, தள்ளி போக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய வலி வருது. மகிழ்த்து மகிழ் டீம் என் லைஃப்பில் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கும் மகிழ்த்து மகிழ் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால கடவுள் என்ன மகிழ்த்து மகிழ் டீம் மட்டும் வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும். அதில் நீங்கள் என்னென்னலாம் மிஸ் பண்ணுவீங்க. இப்போது கண்ணை திறந்துட்டு மகிழ்வித்து மகிழ் குழு என்னை விட்டு விலகினால்னு எழுதிக்குங்க. என்னை விட்டு விலகினால்னு எழுதிட்டு மொத்தம் 3 பாயிண்ட் எழுதினா போதும். என்ன வேணாலும் நீங்கள் எழுதலாம். என்னை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க, என்னை கைட் பண்ணுறதுக்கு டெய்லி உங்கள் குரல் நான் மிஸ் பண்ணுவேன், இல்லை என்னத்தையும் ஒன்று நான் அதுமாதிரி எப்படி சேவ் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, என்னமோ செய்வேனே, என்னெல்லாம் தோணுதோ. நான் சும்மா எக்ஸாம்பிளாக சொல்ல விருப்பப்படல. உங்களுக்கு இப்போது என்ன வேணாலும் தோணலாம், பாசிட்டிவாக தோணலாம், நெகட்டிவாக தோணலாம். ஓகே, நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன், இனிமேல் என் லைஃப்பில் நல்லா பண்ணுவேன், என்ன வேணாலும் தோணிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ 3 பாயிண்ட் தான் எழுதணும். கண்டிப்பாக 3 பாயிண்ட் தான் எழுதணும். பாயிண்ட் நம்பர் 1 எழுதுங்க. அந்த பாயிண்ட் நம்பர் 1 உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், ஓகே இது என்ன பண்ணலாம், ஏன் இப்படி நடந்துச்சு ஏதாவது யோசிக்கிறத பற்றி இருக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், 3வது விஷயங்கள், ஓகே இதை எப்படி டைஜஸ்ட் பண்ணலாம், இல்லை அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கூடாதா, உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. ஆனால் 4வது பாயிண்ட் நான் சொல்கிற பாயிண்ட் தான் எழுதணும். 3 பாயிண்ட் எழுதியாச்சு. தென் இப்போ 4வது பாயிண்ட் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம்னு சொன்னாலே நான் 2 ஆப்ஷன் கொடுப்பேன், அந்த 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே, 4வது பாயிண்ட்டுக்கு ஏன்னா 3 பாயிண்ட் நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட்டாக எழுதுங்க. ஓகே, 4வது பாயிண்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ உங்களுக்கு. ஓகே, மகிழ்ச்சி டீம் மட்டும் நான் வெளில போயிட்டேன், திரும்பவும் அதே ஃபேமிலிக்குள்ளே நான் திரும்ப போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் உங்களுடைய கடவுள்கிட்ட இதுக்கான வரத்தை கேட்கலாம். நான் திரும்பவும் மகிழ்ச்சி டீமுக்குள்ளே போகணும், இல்லை நாங்கள் வாசலில் போய் நான் நிற்கிறேன், எனக்கு நான் போன உடனே கதவு திறந்துடணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு மொமெண்ட் நடக்கும். நீங்கள் அப்படி ஒரு நாள் நடக்கணும், உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்திக்கலாம். இல்லை எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபேமிலி, நான் திரும்ப அதுக்குள்ளே போகணும், நீங்களே விருப்பப்பட்டு மகிழ்ச்சி டீமை தேடி வந்தீங்கன்னா
கண்டிப்பாக மகிழ்வித்து மகிழ்ச்சியோட கதவு திறந்திருக்கும். அப்போ நீங்கள் எப்படி வேண்டிக்கலாம், எனக்கு நான் திரும்பவும் அதுக்குள்ளே போகணும்னு வேண்டிக்கலாம். இது ஆப்ஷன் ஏ. இல்லை ஆப்ஷன் பி, ஓகே நான் உள்ளே இருந்தேன், நான் கற்றுக்கிட்டேன், இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஓகே நான் இப்போ ஒரு அந்த ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் வெளியில் வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு அழகான ஃபேமிலியை நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன், நான் அதே மாதிரி இருக்க போகிறேன். இப்போ மகிழ்த்த மகிழ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் மாதிரி நான் ஒரு டீமை ஃப்ரேம் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அவங்க 1000 பேர் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 பேரையாவது என்னால் உருவாக்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் கண்டிப்பாக ஒரு டீமை க்ரியேட் பண்ண முடியும், நானும் அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணுவேன். இந்த 2 பாயிண்டில் எதை வேணாலும் எழுதலாம். நீங்கள் திரும்பவும் இதே கூட்டுக்குள்ளே வரலாம், இதில் இதே மாதிரி ஒரு அழகான கூட்டை நீங்கள் வடிவமைக்கலாம். இந்த 2 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னாங்கன்னா இந்த 2 பாயிண்டில் எதை எழுதினாலுமே உங்களை நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன், நான் அக்செப்டும் பண்ணிப்பேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன் 2 பாயிண்டில் நீங்கள் எதை எடுத்தாலுமே. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் 3 செஷன் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ 4வது செஷனுக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா லாங் ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய வழிகளை பற்றி யோசிச்சிருக்கோம். நீங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாப்பி, திரும்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் போயிடுச்சுன்னு ஒரு மனசளவில் நிறைய விதமான எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் லாங் ப்ரீத் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாமா? இப்போ தான் மெயின் செஷனுக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ 1 இயர் மெம்பர்ஷிப் நீங்கள் ட்ராவல் பண்ணி 365 நாட்கள், அதாவது ஒவ்வொரு நாளாக நீங்கள் இருந்தீங்கன்னா 365 நாள் இருக்கும். இப்போ நீங்கள் எழுதிக்கோங்க, ஜூலை 1, 2029லேருந்து ஜூன் 30, 2025 வரை 365 நாட்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா, வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும், அதாவது உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. என்ன வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. அதில் நீங்கள் என்ன வேணும்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை எழுத போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மேலே ஹெட்டிங் எழுதியாச்சா, என்ன வேணும் வாட் யூ வாண்ட் எழுதிட்டிங்களா? ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மகிழ்வித்து மகிழ் டீம்லேருந்து லேர்னிங். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் லேர்னிங், LEARNING. லேர்னிங்னா கற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். தமிழில் எழுதுனா கற்றுக்கொள்ளுதல் எழுதிக்கோங்க. அப்போ லேர்னிங் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணும்போது மகிழ்வித்து மகிழ் டீம்லேருந்து என்னெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இப்போ நான் லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அதில் நம்ம டீமில் நம்ம கற்றுக்கணும், நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம், கடன் அடைக்கிறோம், சேமிக்கிறோம், இதெல்லாம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுடாமா, ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும். ஒவ்வொரு விஷயம்னா நான் இப்போ ஒவ்வொன்றா லிஸ்ட் பை லிஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அதில் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கில்னால் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு வேணும்னு தோணலாம், இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படலாம், ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும்னு தோணலாம், இல்லை டேலி கற்றுக்கணும்னு தோணலாம், இல்லையா நான் வந்து ஒரு வீடியோ மேக்கிங் ஆடியோ மேக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை மேம் நான் வந்து கேக் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லையா நான் வந்து ஒரு ரெசின் மேக்கிங் ஒரு கிஃப்ட்லாம் மேக் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லையா பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா நீங்கள் சொல்ல மாதிரி ரீசார்ஜ் பிஸ்னஸ், இசேவை மையம் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் என்னென்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ட்ரைனிங், இது இல்லாமல் ஒரு விமன் டெவலப்மெண்ட்கான நிறைய விஷயங்கள், நம்ம வந்து ரீசெல்லிங் பிஸ்னஸ்க்கான ட்ரைனிங், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்கள் டீமுக்கு, உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான தமிழ், டிஎன்பிஎஸ்சிக்கான மேக்ஸ் மட்டும் ஸ்பீட் மேக்ஸ், அதுக்கப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான யோகா பயிற்சி கொடுக்க போகிறோம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை நீங்கள் நல்ல விதமாக பண்ணுறதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, விமன் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு, ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் பண்ணால் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் பார்ப்பீங்க, தென் அதுக்கப்புறம் தையல் மிஷின் என்ன, தையல் கற்றுக்கிறதுக்கு ஒரு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு தையலுக்கான மிஷின் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய ஸ்கில் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு 4 ஸ்கில்லை நம்ம மகிழ்த்து மகிழ்ச்சி கண்டிப்பாக கற்றுக்கணும் இருக்கேன். இப்போ சில பேருக்கு நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது மேடம், ஸ்பீட் மேக்ஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை கேக் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைனா இசை மையம் ட்ரைனிங் கற்றுக்கணும், என்னென்ன தோணுதோ, என்ன ஒரு மினிமம் 4 ஸ்கில்லையாவது இந்த ஒரு வருஷம் டியூரேஷனுக்குள்ளே நான் மகிழ்வித்து மகிழ் டீம்லேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வாங்க. அப்போது மகிழ்வித்து மகிழ் டீமில் கண்டிப்பாக இந்த 365 நாள் நான் ட்ராவல் பண்ணும்போது மகிழ்வித்து மகிழ் டீம்லேருந்து சில நாலேஜை என்னோட நாலேஜாக நான் மாற்றிக்கணும், நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற லேர்னிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துச்சு. லேர்னிங்கில் ஒரு செஷனை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 4 பாயிண்ட் எழுதிருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் இப்போ சொன்னதில் ஏதாவது ஒரு 4 ஜாப்ஸை நீங்கள் 4 ட்ரைனிங்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் மினிமம் 4 எழுதுங்க, மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் எழுதிக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லேர்னிங் முடிஞ்சிருச்சு. தென் 2வது இயர்னிங்ஸ்.
ஏர்னிங்ஸ்னால் என்னென்னா வருமானம். ரெண்டாவது ஹெட்டிங் என்ன போட போகிறீங்க, வருமானம்னு எழுத போகிறீங்க. அப்போது நம்ம எல்லோரும் ஓடுறது வருமானத்துக்கு தான். அப்போ வருமானத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வருமானம்னா என்ன, முதல்ல உங்களுடைய கடன் செஷன் ஒரு செஷன் எடுத்திருப்பேன், அதை நீங்கள் அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் வீட்டை பிரச்சனை இல்லாமல் நடத்தணும்னா எவ்வளோ பணம் தேவைப்படும் நான் கேட்குறேன். இப்போ வேணா இப்போ நீங்கள் குழு கட்டுறீங்க, இல்லைன்னா இஎம்ஐ கட்டுறீங்க, ஃபோன் இஎம்ஐ கட்டுறீங்க, கார் இஎம்ஐ கட்டுறீங்க, வீட்டு வாடகை கட்டுறீங்க, இந்த குழு அந்த குழு, வெள்ளிக்கிழமை கட்டுறீங்க, வியாழக்கிழமை கட்டுறீங்க. ஒரு மாதத்தில் பிரச்சனையே இல்லாமல் ரன் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிற லிஸ்ட்டை முதல்ல எழுதணும், பட்டியலிட்டு எழுதணும். நம்மளுடைய யூடியூப் சேனல் கூட அந்த பட்டியலிடுங்கள், கடன்களை பட்டியலிடுங்கள், உங்களுடைய வருமானத்தை பட்டியலிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு செஷன் இருக்கும், அதை வேணால் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது லிஸ்ட்டில் எழுதுங்க. எழுதுனா ஒரு மாதம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில குடும்பத்துக்கு வந்து 80,000 தேவைப்படும், சில குடும்பத்துக்கு ஒரு 40,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வருமானம் தேவைப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வருமானம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருமானத்தை உங்கள் 1ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 80,000 தேவைப்படுதா, 1ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 80,000 இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், 1ஆம் தேதி இஎம்ஐ எடுப்பானா, பயமே இல்லை, என் அக்கௌண்ட்டில் 80,000 காசு இருக்குது. 3ஆம் தேதி குழுவுக்கு பணம் கிட்ட அந்த அக்கா வருவாங்களா, ஓகே ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நான் கொடுக்க போகிறேன், எனக்கு கவலை இல்லை. 5ஆம் தேதி அன்றைக்கி ஒரு லோன் கட்டணுமா, ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு எடுத்து கொடுக்க போகிறேன். 10ஆம் தேதி அன்றைக்கி வீட்டு வாசல் தவணைக்கார வந்து நிற்பாங்களா, அது கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்குது. இல்லை அதுக்கடுத்து ஒரு 15ஆம் தேதி ஒருத்தவங்க வந்து சீட்டு கட்டுறதுக்கு காசு கேட்டுருவாங்களா, அதுக்கும் எனக்கு 80,000 காசு இருக்குது, அதை எடுத்து கொடுக்க போகிறேன். அப்போது அந்த 80,000ங்கிற ஒரே ஒரு 1ஆம் தேதி பணம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அந்த மந்த் ஃபுல்லாக. மற்ற விஷயத்தில் டைவர்ட் ஆகும். இது இப்போ வரைக்கும் கடனை பற்றியோ வருமானத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதான் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கே, அடுத்ததை பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றியோ இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரை பற்றியோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டே வருவீங்க. அப்போ ஒவ்வொருத்தரை பற்றி யோசிக்கனாங்கன்னா உங்களோட லைஃப் க்ரோத் ஆகும். அப்போது இந்த வருமானம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறக்க அடிக்குது. சிரிக்க முடியல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் உட்காந்து சிரிக்க முடியல, குழந்தைங்களை பார்த்து சிரிக்க முடியல, விளையாட முடியல, கோவத்தை அந்த பிள்ளைங்க மேலே காட்டுறோம், இப்படியே நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. பட் அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, மைண்டே ஃப்ரீயாக இருக்கும், ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம், நம்ம அழகாகிக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நாம் செய்ய போகிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வருமானம் சம்பாதிக்க போகிறோம். வருமானம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு 80,000 தேவைப்படலாம், சில பேருக்கு 40,000 தேவைப்படலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அதை என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்களோ ஏர்னிங் சோர்ஸ் யாரோ அதை வச்சு டிவைட் பண்ணணும். இப்போ நானும் என் ஹஸ்பண்ட் தான் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இல்லை நான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் இருக்கேன், என் ஹஸ்பண்டோட தம்பி சம்பாதிக்கிறாங்க, இல்லைனா என்னோட ஃபாதர் இல்லை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் ஷேர் பண்ணிப்பீங்கன்னா, இல்லை எங்கள் குடும்பத்தில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 80,000னா அதில் கண்டிப்பாக பாதியை நீங்கள் சம்பாரித்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 80,000 தேவைப்படுது, நீங்கள் 40,000 சம்பாரித்து கொண்டு போய் உங்கள் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டில் கொடுக்குறீங்க, கையில் கொடுக்குறீங்க. இப்போ 40,000 இந்த மாதம் வந்து 80,000 நம்ம வீட்டுக்கு சொல்ல தேவைப்படுதுப்பா, அதில் 40,000 நான் சம்பாரித்து கொடுக்குறேன், இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கப்பா, மீதியை நீங்கள் சம்பாதிங்கப்பா, மேனேஜ் பண்ணிக்கோங்கப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க ஃபேஸில் எவ்வளோ ஒரு தெளிவு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த தெளிவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போது அதுக்கப்புறம் பரவாயில்ல, நம்மளுடைய ஃபேமிலியில் கமிட்மெண்ட்ஸில் இவ ஷேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாளைக்கு நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்களாக கேட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே எழுந்த அந்த தன்மானத்தை நீங்கள் மீட்டு எடுத்து ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அப்போ என்ன ஆகுனா, அந்த வருமானத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த உங்களோட பங்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது உங்கள் ஹஸ்பண்டோட பேர்டனில் அட்லீஸ்ட் ஒரு பங்கையாவது நீங்கள் ஏற்றுக்க முயற்சி பண்ணும். 10 லோன் அவர் கட்டுறாரா, நீங்கள் அட்லீஸ்ட் அதில் 3 லோனாக நான் கட்டுறப்பான்னு வாங்கிக்கோங்க, 2 லோனாக நான் கட்டுறப்பா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தையில், இந்த 2 லோன் நான் கட்டிக்கிறப்பா, நீங்கள் பயப்படாதீங்க, இல்லை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லாமல் இந்த 2 லோனுக்கான பணத்தை நான் சம்பாரித்து உங்கள் கையில் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் போல்டாக சொன்னீங்கன்னா அவர் இன்னும் ஹாப்பியாக இருப்பார். ஓகே இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, இயர்னிங்ஸ்னு முடிச்சு வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த 3 பகுதியாக பிரிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு 2 பகுதியாக பிரிச்சாச்சு. 80,000 வேணுமா, இல்லை 40,000 எங்கள் வீட்டுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நான் யோசிக்கிறேன். ஒரு 40,000 வேணும் அப்படின்னா ஒரு 20,000 பாதியாக பிரிச்சுருங்க. அந்த 20,000 அப்படிங்கிறத நீங்கள் 3 விதமாக சம்பாதிக்க போகிறீங்க. இந்த 20,000 நான் 7,000 3 டைமாக நான் பிரிச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகுனா, இதில் ஒவ்வொரு பங்காக நீங்கள் எப்படி சேமிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 7,000 நம்ம டீம் மூலமாக, நம்ம டீமில் நிறைய இன்கம் சோர்ஸஸ் இருக்குது. அந்த இன்கம் சோர்ஸில் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு 5 ப்ராஜெக்ட் இப்போ நம்ம டீமில் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் அகாடமிக்கிலையுமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முதலீட்டு அடிப்படையில் இருக்கலாம். இன்னும் வந்து 2வது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நம்ம டீமில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டராக மாறிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா
அஃபிலியேட் மார்க்கெட்டராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டீமோட ஸ்கீம்ஸை நீங்கள் ப்ரையாரிட்டி நீங்கள் யார்ட்டையும் ரெஃபர் பண்ணி கொண்டு வரலாம். ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். இப்போ சில ஸ்கீம்ஸ்க்குலாம் நாங்கள் 1000 ரூபாய் ரெஃபரல் கொடுப்போம். இப்போ ஒரு பேக்கெட் பண்ணி இன்கம் ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா 1 lakh உள்ள ஃபண்டு போடுறாங்கன்னா உங்களுக்கு 1000 rupeesலேருந்து ரெஜிஸ்டர் பண்ண அஃபிலியேட்டட் மார்க்கெட்டருக்கு 1500 ஒரு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அப்போ சில பேருக்கு 1000 ரூபா கிடைக்கும். அது வந்து கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு சேலரி மாறும். அப்போ என்ன ஆகுனா எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் அட்லீஸ்ட் என்னால் ஒரு ரெஃபரால் எடுக்க முடியுங்கிறவங்க தான் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டர். ஸோ அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருந்தீங்கன்னா நம்ம டீம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு ரெஃபரால் நீங்கள் என்ன பண்ணலாம் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ டார்கெட் பேஸில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ அஃபிலியேட்டட் மார்க்கெட்டர் அப்படிங்கிற ஒரு இன்கம் வாங்கலாம். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பேக்கெட் பண்ணி இன்கமாக இருக்கலாம், இல்லை தினசரி வருமானம் இருக்கலாம். நம்ம டீமில் இப்போ நிறைய இன்கம் சோர்ஸஸ் கொடுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பார்ட். மகிழ்வித்து மகிழ் டீமோட ப்ராஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு 7000 சம்பாதிக்கணும். இப்போ பேக்கெட் பண்ண இன்கமா, இல்லை மேம் அதில் நான் பேக்கெட் பண்ண போட படம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறது, 1 year உங்களுக்கு டியூரேஷன் இருக்குடாமா, இது நீங்கள் இன்றைக்கே பண்ண அவசியம் இல்லை. இந்த 1 year டியூரேஷனில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துட்டே வந்து ஓகே நான் ஒரு 25 சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேம் ஒரு ஸ்பாட் லோன் நான் கிளைம் பண்ணிக்கிறேன், நான் வந்து பேக்கெட் பண்ணி இன்கம் போடணும் அப்படின்னா நீங்கள் பாதி பணம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மீதி பணத்தை ஸ்பாட் லோன் வாங்கி 2 சேர்த்து என்ன பண்ணலாம், பேக்கெட் பண்ணி இன்கம் போட்டு ஒரு இன்கம் ஒரு 5000 சம்பாதிக்கலாம். ஓகே, அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு 2 பேர் மாதம் ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட ஒரு 2000 கிடைக்குதுன்னா ஒரு 7000 ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போ மாதம் 7000 மகிழ்வித்து மகிழ் டீம்லும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே, பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்கில் டு லேர்ன். அதாவதுன்னா நான் இப்போ செஷன்லேயே லேர்னிங்னு ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் ஒரு 4 ஸ்கில்லை கற்றுக்க போகிறேன்னு எழுதினீங்கல்ல. இப்போ அடுத்த 2வது பங்கு நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஒன்று பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்க, இல்லைனா யாரோ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம டீமில் மெஹந்தி கிளாஸில் சொல்லித்தரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெஹந்தி கற்றுக்குறீங்க. மெஹந்தி கற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு இடத்துல போய் கல்யாணத்தில் போய் நீங்கள் மெஹந்தி போட்டு கொடுக்குறீங்க, கல்யாண வீட்டுக்காரங்க வளைகாப்புக்காரங்க நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 2000 கிடைக்குதுன்னா அது ஒரு இன்கம். பிஸ்னஸ் மூலமாக ஒரு இன்கம் கிடைக்குது. நான் மெஹந்தி கிளாஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு வாசலில் ஒரு போர்டு போடுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட மெஹந்தி கிளாஸ் கற்றுக்க ஒரு 10 பிள்ளைங்க வராங்களா, ஒருத்தவங்க ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட ஒரு 1000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி 7000 சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட ஆரம்பிக்கணும். அப்புறம் 4 முகூர்த்தத்துக்கு நம்ம போகணும், அட்லீஸ்ட் ஒரு 5 முகூர்த்தத்துக்காக நம்ம போகணும், இல்லை வீட்டிலே இருந்து யாருக்கா சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆன்லைனில் யாருக்கா சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணணும். ஆன்லைனில் வீட்டில் இந்த மாதிரி மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கணுமா, என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. நிறைய பேர் வருவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா இன்றைக்கி நான் ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் மற்றவங்களோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி அதில் நான் வருமானம் பார்த்ததுனால தான் இன்றைக்கி நான் ஜெயிச்சிருக்கேன். நான் இன்றைக்குள்ளே எப்போது நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தா தான் என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸை நான் ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்னா என்னால் ஜெயிக்க முடியாது. அப்போது அந்த மைண்ட் உங்களுக்கும் வரணும். அப்போது 2 விதம் சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை பிஸ்னஸ் பண்ணி ஒன்றும் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தும் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. அப்போ இதில் ஒரு 7000 சம்பாதிக்க போகிறீங்க. தென் இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் ரிலேட்டடாக ஜாப்ஸ் இருக்குது. நம்ம உட்காந்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அதனால் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. பட் நீங்கள் அதை டிபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்கம், நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். 7000 ரொம்ப கம்மி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசெல்லிங்கில் நம்ம டீமில் மொத்தம் 21 டைப் ஆஃப் ரீசெல்லிங் சொல்லி தரப்பாங்க. ரீசெல்லாம் ட்ரெஸ் மட்டும் சேல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம் சேல் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் வீட்டில் உள்ள கிச்சன் ஆக்சசரி சேல் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். மீஷோலேருந்து எடுத்து எப்படி சேல் பண்ணுறது, இல்லை எனக்கு எல்லாமே வந்து என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி நான் நினச்சாலுமே வீட்டுக்கு நாங்கள் ப்ராடக்ட் கொடுப்போம். நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க சேல் பண்ணலாம், இல்லை நட்ஸ் சேல் பண்ணலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் ஆயில் சேல் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன பொருள் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ, காலைல ஆரம்பிச்சு நைட் தூங்குற வரைக்கும் ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லா விதமான பொருளையும் உங்கள் வீட்டு வாசலே கொண்டு வந்து அதை நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மகிழ்வித்து மகிழ் டீம் 21 ஸ்மால் பிஸ்னஸ் பிளான்ஸஸ் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் தான் ஒன்று கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது மாதம் ஒரு பொருளை நீங்கள் விற்றா 70 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 70 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் லாபம் வர மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 கஸ்டமர் கிட்ட 3 பொருள், நீங்கள் ஒரே பொருள் விற்கணும் வச்சு உங்களுக்கு வந்து 100 பொருள் கொடுக்க போகிறோம். 100 பொருளில் 100 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் நீங்கள் சேல் பண்ணீங்க. இப்போ வந்து ஸ்கூல், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 15 அப்போ அந்த டைமுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஆஃபர் போடலாம். இல்லையா நீங்கள் வந்து ஒரு செப்டம்பர் 5 வந்து டீச்சர்ஸ் டே வருதா, டீச்சர்ஸ் டே அன்றைக்கி உங்களோட டீச்சருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்களா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணி ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்கன்னா ஏதாவது பசங்க என்னோட டீச்சருக்கு நான் கிஃப்ட் பண்ண நினைக்கிறேன், அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அப்போ நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பிளான் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி பண்டமாற்று முறையில் வணிகம். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறது மூலமாக அது பொருளாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். இப்போ நட்ஸ்லாம் சேல் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன், ஹோல்சேல் நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நானுமே சொல்ல போகிறேன், 21 பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். அந்த 21 ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போகலாம். அது மூலமாக ஒரு 7000 சம்பாதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 விதமான டைப்ஸும் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த உங்களோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஓகே, லேர்னிங்ஸ் முடிஞ்சிச்சு, ஏர்னிங்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்தது சேவிங்ஸ்.
சேவிங்ஸ். நம்ம டீமில் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் சேவிங்ஸ். மேம் இதுக்கு முன்னாடி நம்ம டீமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணதே இல்லை மேடம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் இவ்வளோ சேவ் பண்ணுறேன் மேடம். ₹1 ₹2 சேவ் எவ்வளோ என்கிட்ட பணம் வந்துட்டு போகும் மேடம், வரும் போகும் செலவாகிட்டே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமாக சேர்க்கணும்னு நான் கற்றுக்கிட்டது இங்கே தான் மேடம். நான் முன்னாடிலாம் வந்து ₹1 ₹2 சேர்க்கறதுக்காக இப்போ காயினே சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன், கோல்டு காயினே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தனை விஷயத்துக்குமே நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா சேவ் பண்ண ஆரம்பிச்சதுக்காக. ஓகே, பட் இதை ப்ராப்பராக இன்னும் சேவ் பண்ண ஆரம்பிக்கல நீங்கள் எல்லாரும். அதுக்கான லெசன் செஷன் தான் இந்த செஷன். சரியா, இந்த செஷனுக்குள்ளே போகலாமா? அதுக்கு மொத்தம் நீங்கள் 6 பாயிண்ட்ஸ் எழுதுண்டா பட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் 1லேருந்து 6 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப், உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கலாம், பெரிய பிள்ளையா இருக்கலாம், யாராக வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். உங்கள் குழந்தை 28 வயசு கூட எடுத்துகிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 40 வயசு கூட எடுத்துகிட்டு போட்டோம், நீங்கள் 60 வயசுலாம் இருக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நீங்கள் என்னதுன்னா உங்கள் குழந்தையோட பேரை எழுதி அவங்களோட பர்த்டே எக்ஸ்பென்சஸை நான் சேவ் பண்ணுவேன்னு எழுதுங்க. என் குழந்தையோட பர்த்டேக்கு வாங்குகிற கேக்காக இருக்கலாம், அவளுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இப்போ கேக் வாங்குகிற, ட்ரெஸ் வாங்க அந்த குழந்தைக்கு ஆசை இருக்கும், பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அந்த ஒரு நாளைக்கு செலவு ஒரு ₹1000 வரும் அப்படின்னா அந்த ₹1000 நான் சேவ் பண்ணுவேன். அப்போது இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துல உங்கள் குழந்தையோட பர்த்டே வருதுன்னா இந்த மாதம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் எங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே நீங்கள் 1 இயர் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அந்த 1 இயர் ஜேர்னி தான். அந்த 1 இயர் ஜேர்னி அப்படிங்கிறப்போ 365 நாட்களில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ₹2 இல்லை ₹3 ₹2.50 சேவ் பண்ணாலே அந்த குழந்தையோட அந்த பர்த்டேக்கு ₹1000 உங்களால் சேவ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணால் 2 நாளைக்கு ஒரு தடவை ₹5 அந்த உண்டியலில் போடணும். நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்ணலாம், உங்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம், அடுத்த வருஷம் என்ன பண்ணப்பட்டோம், நம்ம உங்களோட பர்த்டேக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்காமல் செய்ய போகிறோம், உன்னோட கேக்கை நீயே சம்பாதிக்க போகிற, ₹5 நீ இதில் போடு. ஒன்று உங்ககிட்ட வாங்கியும் போடலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிட்டாலும் அந்த குழந்தை போடலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த குழந்தைகிட்ட ₹5 போடுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. அந்த குழந்தை போடாட்டியும் நீங்கள் போடுங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போட சொல்லுங்கள். அப்போ இது ரொம்ப 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 பெரிய விஷயம். அப்போது சேவ் பண்ணுறதுல முதல் விஷயம் குழந்தையோட பர்த்டேயோட எக்ஸ்பென்சஸ். ஏன்னா என் குழந்தை பிறந்த அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே ஹாப்பி ஃபீல் அவளோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் வரணும். அந்த ஒவ்வொரு பர்த்டேக்கும் வர்றதும் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா ஹாப்பியான மொமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண விடாது. அப்போ பர்த்டேக்கான எக்ஸ்பென்சஸை நீங்கள் சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை தான் அந்த குழந்தையோட பேர் எழுதுங்க, 2வது குழந்தை தான் 2 குழந்தை, அந்த குழந்தைங்களோட பேரை வரிசையாக எழுதி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்கணும்னா உங்கள் குழந்தையோட பர்த்டே எக்ஸ்பென்சஸை நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு எழுதணும். தென் 2வது பாயிண்ட் உங்களோட ஆனிவர்சரி. நீங்கள் மேபி கப்பலாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லை என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை ஹஸ்பண்ட் என்னோட லைஃப்பில் இல்லை அப்படின்னாலுமே உங்களோட பர்த்டே எழுதிக்கோங்க. நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பர்த்டே எழுதிக்கோங்க. மேரிட் பர்சனாக இருந்தால் அவங்களுடைய ஆனிவர்சரி எழுதிக்கோங்க. ஆனிவர்சரினா ஆனிவர்சரி ரொம்ப நாளாச்சு கொண்டாடி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனிவர்சரி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களோட ஒரு ப்ளசண்ட்டான மொமெண்ட். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் புது ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற பழக்கம் ரொம்ப நாளாச்சு. நம்ம அப்புறம் ஆனிவர்சரிக்கு ஒரு நல்ல புடவை எடுக்க முடியல அப்படின்னு நினைப்பீங்க. என்ன கஷ்டம்லாம் போயிட்டுருக்கு மேம், இதில் இதை கவனிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி பொழுது இன்றைக்குள்ள ஆன்மா இங்கே நிறைய பேருக்கு கணவர்கள் இல்லை. உண்மையை சொல்லணும்னா அன்பாக இருக்கிற கணவர்களும் இல்லை கணவரே இல்லை, கணவரை பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இவ்வளோ உலகத்தில் உங்களுக்கு அழகான ஃபேமிலி கிடச்சிருக்கு, ஒரு லவபிள் பர்சன். அவர் லவபிள் பர்சனாக இல்லையோ நீங்கள் லவபிள் பர்சனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது அந்த ஆனிவர்சரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நினைக்கலாம், எப்போ என்ன தான் சொன்னாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கடவுள் கொடுத்த நாள் அன்னைக்கு. அப்போ 2 பேருமே கண்டிப்பாக புது ட்ரெஸ் போடணும். கண்டிப்பாக புது ட்ரெஸ்னால் அட்லீஸ்ட் ரொம்ப இல்லை, அட்லீஸ்ட் ஒரு இன்னர் வியூஸாவது புதுசாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு புடவை ஒரு ₹500 வாங்க ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு ஒரு ஷர்ட்டாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணணும். நம்ம லைஃப்பை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம். நமக்காக ஒருத்தர் இருக்கா, உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி அவர் பிடிக்கும்போது எனக்காக ஒருத்தர் இருக்கான்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதுமாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் வரும்போது ஸோ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், இவ்வளோ கடன் வாங்கிட்டுமே, அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துவேன் நினைக்காம ஓகே அப்போவும் நீங்கள் கையை இருக்க பிடிக்கிறீங்கன்னா பரவாயில்ல, நல்ல திரும்பவும் எனக்கு ஒரு நல்ல லைஃப், திரும்ப என் ஒய்ஃப் என் கூட இருக்கா, நான் எவ்வளோ பிரச்சனை வெளில வந்துடுவேன், அவளுக்காக நான் எல்லாத்தையும் வெளில கொண்டு வரேன் அவர் நினைக்கணும். இல்லை இந்த மனுஷனுக்காக நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ உங்களோட பாண்டை ரெனியூவல் பண்ணுற டேட்டு தாண்டா அது. எல்லாம் ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறதுனால இருக்கிற உறவுகளை நேசிக்க மறந்துடுறோம், அதுக்காக கடவுள்கிட்ட நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஸோ இந்த 2த்தையும் நினைவுபடுத்துறதுக்கான ஒரு ரெனியூவல் டேட்டு தான் அந்த ஆனிவர்சரி டேட். ஸோ இந்த ஆனிவர்சரி டே உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்ட பிறகு நான் ஒரு 50 இயர்ஸில் இருக்க மேடம், என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் நினைங்க. ஸோ இந்த ஒரு ஆத்மா என் கூட இருந்துச்சு, என் கூட அவர் எப்படி இருந்தாலும் சரி நான் ஒரு மாதிரி அன்பாக இருந்தேன், உங்கள் அன்பை நீங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துங்க. அப்போ நான் என்னால் ஒரு பர்சனை இவ்வளோ அன்பாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு உங்களை நீங்கள் நினச்சி பெருமைப்படுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்பாக பார்த்துக்கல, நான் இனிமேல் நல்லா பார்த்துப்பேன் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ கையில் வச்சு தாங்குறாங்க. நீங்கள் இப்போ ஒவ்வொரு டைம் சண்டை போடும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், ஊரில் எல்லாரும்
அவங்க ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு. அதே கொஞ்சம் கண்ணை திறந்து இப்போலாம் பாருங்கள், இப்போ நிறைய பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்டை கையில் வச்சு தாங்குறாங்க. ஏன் நீங்கள் அப்படி ஒரு பர்சனை மாறக்கூடாது? கையில் வச்சு தாங்காட்டியும் அட்லீஸ்ட் அவரோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் அவங்களுக்கு தோல் சாயறதுக்கு ஒரு ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் இன்னொருத்தருடைய தோல்லையும் மடியிலையும் சாய மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு உறவாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதை ஞாபகப்படுத்துகிற டேட் அப்படிங்கிறதுனால அந்த டே அன்னைக்கு 2 பேருமே ஒரு புது ட்ரெஸ்ஸஸ் போட ட்ரை பண்ணுங்கள். ஒரு 500 உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவருக்கு ஒரு ஷர்ட்னா கூட 500 + 500 1000. அந்த ஆனிவர்சரிக்காக தனியாக ஒரு உண்டியல் போட்டு நம்ம ஆனிவர்சரிக்காக நான் உங்களுக்கு கிஃப்ட் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கெலாம் நீ சேர்க்க வேணாம் அவங்க சொன்னால் கூட, இல்லை செலவு பண்ணணும்னு சொன்னால் கூட, இல்லை நம்ம கண்டிப்பாக இந்த ஆனிவர்சரிக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 5 ரூபாய் இல்லை அவர் 5 ரூபாய் எப்படியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த உண்டியிலே ஒரு பாக்ஸ், ஒரு சின்னதாக ஒரு கடுகு டப்பா எடுத்துக்கோங்க. புதுசாக ஒரு கடைக்கு போங்க, கடுகு டப்பாவோ இல்லைனா ஆயில் போடுறதுக்கு ஒரு டப்பா, கண்ணாடி மாதிரி தெரியாது, அதாவது ரொம்ப கிளாஸ் மாதிரி, கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்லேயே உள்ள என்ன போட்டாலும் வெளில தெரியும். அந்த மாதிரி பணத்தை வைங்க. அதில் வெளில எழுதி வச்சுக்கோங்க, ஸ்கெட்ச் வச்சோ இல்லை பேப்பர் வச்சு எழுதி ஒட்டிடுங்க. அதில் இது வந்து என்னோட கல்யாண நாளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 ரூபா டப்பா நிறைய விற்கும், 10 ரூபாய் 20 ரூபாய் டப்பா விற்கும். அது உள்ள என்ன போட்டாலுமே வெளில தெரியும். அந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம காசு எடுத்து போட்டுகிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆனிவர்சரி டேட்டையும் நீங்கள் அழகாக என்ன பண்ணுவீங்க, ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணி வச்சு அடுத்து ஓகே. அடுத்தது இது எல்லாம் பண்ணியாச்சு. தென் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அடுத்து என்னோட பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன்னா, ஓகே உங்கள் விருப்பப்பட்டால் உங்களோட பர்த்டே உங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேலாம் நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. பட் நான் அடுத்தது சொல்ல போகிறது இந்த பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்டார் போட்டுக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்கள் குழந்தைகளுடைய கல்யாணத்துக்காக. என் குழந்தை இப்போ தான் மேடம் பிறந்திருக்கு, 6 மாதம் மேடம், அது கல்யாணத்துக்கு இப்போயே சேர்க்கணுமா? கண்டிப்பாக சேர்க்கணுண்டாமா. எதிர்காலம்ங்கிறது எப்படி வேணாலும் மாறும். சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அழகான வெளிச்சமான ஒரு சந்தோஷமான உலகமாக எதிர்காலம் இருக்குது. ஆனால் இன்னும் சில பேருக்கு இருளான காலமாகவும் மாறுது. நம்மளுடைய காலம் எப்படி வேணாலும் மாறலாம். நம்மளுடைய குழந்தையோட திருமண நாள் டைமில் நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது, நம்ம வளமாக இருப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம வளமாக இருந்தோம், நம்ம வெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷம். குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம இருப்போம், அது நல்ல எல்லா செலவுகளையும் பார்க்குறது நம்ம இருப்போம். பட் இன்கேஸ் நம்மளால் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நம்மளால் குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல விசேஷம் பண்ண முடியல, இல்லை எந்திரனாலும் பண்ண முடியல அப்படின்னாலோ, இல்லை நம்ம இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தைக்கு ஒரு விசேஷம் பண்ணினா கண்டிப்பாக நடந்து ஆகணும். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸாக ஒரு மணி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த பிளேஸில் அப்பா அம்மாங்கிற ரோலை பண்ணுறதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அப்படி இருக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலுமே நம்மளோட பிளெஸிங்ஸ்னால ஒரு பணம், அது ஒரு ஃபண்டாக, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக அந்த குழந்தைக்கு வச்சு கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அதை வச்சு இந்த குழந்தை ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட கல்யாணத்துக்காக சேவ் பண்ணியே ஆகணும். செல்வ மகள் சேமிப்பு திட்டமோ இல்லை செல்வ மகன் சேமிப்பு திட்டமோ இருக்குது. இல்லை உங்கள் குழந்தைக்காக மாதத்துக்கு 100 ரூபாயாவது ஆர்டி போடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதை நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் என்ன பண்ணால் குழந்தையோட கல்யாணம் வரைக்கும் 100 ரூபாய் நீங்கள் எதுக்கு நான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகன் திட்டம் போட சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்க முடியாது, ஆசைப்பட்டாலும் எடுக்க முடியாது, இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடாது, உங்கள் கல்யாணத்தோடு தான் அது வரும். அப்படிங்கிறப்போ மாதம் 100 ரூபாயாவது கண்டிப்பாக உங்கள் குழந்தை பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன்னு எழுதுங்க. அதில் என் குழந்தையோட கல்யாணத்துக்கு தான் மாதம் 100 ரூபாயாவது எடுத்து வைப்பேன். 100 ரூபாய் எடுத்து வச்சா கூட கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் வரும். ஏன் முடிஞ்சால் ஒரு மாதம் 100 ரூபா முடியுதா, 2வது மாதம் அப்படி 100 ரூபா கட்ட ஆரம்பிச்சுட்டு வந்தீங்கன்னா 2 வருஷம் கட்டுவீங்கடாமா. ஏன் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க, 150 ரூபா கட்டுவீங்க, அப்புறம் 200 ரூபா கட்டுவீங்க. உங்கள் குழந்தையோட கல்யாணத்துக்கு அது பெரிய பணமாக வந்து நிற்குண்டாமா. அதனால் பெரிய விஷயமா இருக்குது. அந்த கல்யாண செலவு நீங்கள் அதுலேருந்து கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னும் சில பேர்லாம் நினைப்பாங்க, ஆக்சுவலாக முன்னாடி ஒரு ரிலிஜன் இருக்கும். ஆக்சுவலாக ரிலிஜன் சொல்கிற முன்னாடி ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அது ஆக்சுவலாக உங்களுடைய வம்சாவளியில் சொன்னாங்கன்னு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்மளாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளாம் சாப்பாட்டே கஷ்டப்பட்ட வறுமை கிளம்புறதுனால நம்மளாம் இதை கேட்குற வாய்ப்பு இல்லை. பட் நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஃபேமிலியில் நான் சொல்லி அதை கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்ன அந்த வம்சத்தில் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு லேண்டு வாங்கிடுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தாலும் 2 இடம், அதாவதுன்னா ஒரு வீடு கட்டுற அளவுக்கான இடத்த வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு வீடு கட்டுற அளவுக்கு, ஒரு மாடி வீடு கட்டுறதோ இல்லை ஒரு வீடு கட்டுற அளவுக்கு இடத்த வாங்குவாங்களாம். அதே பெண் குழந்தையாக இருந்தால் அதில் பாதி இடத்த வாங்குவாங்களாம். இப்போ முழுசாக வாங்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்குவாங்களாம். அதே பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்குவாங்களாம். அவங்க வீட்டோட வழக்கம் அது. ஏன் அப்படின்னா பிறந்த உடனே இன்றைக்கி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு 16 நாள் நம்ம விசேஷ் பண்ணுறோம், 30 நாள் பேர் வைக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே பெற்றவங்க என்ன பண்ணணும், அவங்க தாத்தா பாட்டி, பெற்றவங்க கிடையாது, அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா. அந்த முதல் மாதம் ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஒரு 500, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லை ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு மாதிரி இடம் வாங்கி அந்த குழந்தை பேரில் அவங்க கொடுத்துருவாங்களா. எதுக்குன்னா அந்த தாத்தா பாட்டி இறந்து போயிட்டா கூட அந்த குழந்தையோட கல்யாண வயசு வரும்போது அந்த இடத்த விற்றாங்க அப்படின்னா, அந்த பெண் குழந்தைக்கு அந்த இடத்த விற்றோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகைக்கான பணம் வந்துருமா.
இப்போ ஒரு 50 பவுன் போட்டு கல்யாணம் நினைக்கிறாங்கன்னா கல்யாணத்தையும் இந்த கல்யாண செலவையும் பார்க்குறதுக்கு அது வந்துடுமா. அதே வீடு கட்டுற மாதிரி இடம் வாங்கினான்னு சொன்னாங்க இல்லையா ஆண் குழந்தைக்கு, அதை விற்கும்போது அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் வந்து அந்த பணம் கிடச்சிருமா, கல்யாண செலவு பார்க்கறதுக்கும். தென் 2வது அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறானா அதுக்கு வெளில கடன் வாங்காமல் அதை பண்ணிக்கலாம். இல்லையா அவன் வீடு கட்டணும் நினச்சானா சம்பாதிக்கிறான் வேலை பார்க்குறான் அப்படின்னா அதில் அவன் வீடு கட்டிக்கலாமா. அப்போ அந்தளவு வந்து அவங்க தாத்தா பாட்டி அப்படி யோசிப்பாங்க. பட் நம்ம அப்படி யோசிக்கல. பட் நம்மளோட லைஃப்பில் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்தளவு நம்ம போகணும், நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போகலாமே தவிர பட் 100 ரூபாயை நம்ம சம்பாதிக்கணுமா இல்லையா. அவங்களாம் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களை பண்ண சொல்லலை. நீங்கள் செய்ய போகிறது 100 ரூபா தான். அவங்கள பாருங்கள், அவங்கள பார்க்கும்போது அதெல்லாம் செய்வோம் இல்லையா. அட்லீஸ்ட் 100 ரூபா என் பிள்ளைக்கு நான் சேர்க்க முடியாது, நான் சேர்ப்பேன் அப்படின்னு 100 ரூபாயாக செய்யுங்க. அது உங்கள் குழந்தையோட கல்யாணத்துக்கு அவங்க போடுற ஒரு 2 பேர் அவங்களுடைய மாப்பிள்ளையும் அவங்களும் போடுற அந்த மாலைக்குள்ள காசு கூட நீங்கள் இன்றைக்கி சேர்த்து வைக்கிற 100 ரூபாய் கூட இருக்கலாம் இல்லையா. அப்படி யோசிச்சு ஓகே 100 ரூபா போடும்போது என் குழந்தைக்கு மாலை இதில் வாங்குவாங்கப்பா, என் குழந்தை என்னோட மாப்பிள்ளைக்கு நான் ரிங் இதில் இந்த பணத்தில் எடுத்து போடுவோம்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டு போடுங்க. உங்கள் குழந்தை 4 மாத குழந்தையா இருந்தாலும் 4 வயசு குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆசைப்பட்டு வாழுங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த சேவிங்ஸே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ ஒரு 500 நான் சேர்த்து ஆக்சுவலாக நான் இது பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் நான் வாங்கும்போது நான் சேவ் பண்ணுவேன். என் அக்கா குழந்தை பிறக்கும்போது நான் என்ன அடுத்த டைம் யோசிப்பேன், ஓகே நம்ம வந்து இந்த பர்த்டே வரதுக்குள்ள இந்த குழந்தைக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். இல்லையா அடுத்ததை மொட்டை போட போகிறாங்க அதுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படி சேவ் பண்ணிட்டு நான் ஒரு அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர்டாக காயின் வாங்கி வைப்பேன். அப்போ அதை வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். வாங்குறது காசு சேர்க்குறதும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கு கிடைக்கும் போது ஃபங்க்ஷனே இல்லை, பட் நான் ப்ரிகாஷனாக பாரு அடுத்த மாதம் என் அக்கா குழந்தைக்கு விசேஷம் வைக்க போகிறாங்க, நான் இப்போயே வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் என்னோட இப்போ ரீசெண்டாக முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். பட் இப்போ கொஞ்ச நாள் நான் யோசிக்கும் போது ஒரு 3 to 4 ஃபங்க்ஷன்ஸ் என்ன கூட முன்னாடி ப்ரிகாஷனாக நான் வாங்கி வைக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப ஆசைப்பட்டு அதை வாங்கி வைப்பேன். அப்போ அதில் ரொம்ப ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீல் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் கடைசி இன்னொரு பாயிண்ட், இதையும் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஹாப்பி ரிட்டைர்மெண்ட். கண்டிப்பாக 55 வயசோ இல்லை 60 வயசோ ஆகும்டா நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கும் ஒரு 60 வயசுங்கிறது வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன ஓடினாலும் ஓட்டமாக ஓடினாலும் 60 வயசுன்னு ஒன்று கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு கூரை இருக்கிறதுக்கு நம்ம இந்த இப்போலாம் உழைச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடாவது நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க. இந்த நம்ம டீமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஓரளவு வீடு ஒரு நிலையாக உங்களுடைய கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கு ஒரு வீடு உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே, இப்போது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, உள்ளே நீங்கள் இருக்கீங்க, ஒன்று உங்களோட கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லை 2 பேரும் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அந்த நேரத்தில் கூட அப்போவும் உங்களுக்கு 60 வயசு ஆகுது, உங்களுக்கு தேவையான சாப்பாடை செய்கிறதுக்குள்ளே உங்கள் உடம்புல தெம்பு இல்லை. அந்த சுச்சுவேஷன் வரும்போது ஃபோன் பண்ணி சொன்னால் என் வீட்டுக்கு சாப்பாடு வருங்கிற சுச்சுவேஷன் வருது. அப்போது ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க வீட்டுக்கு சாப்பாடு வருது, ஆனால் சாப்பாட்டுக்கான காசை கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட கையில் காசு வேணும். அப்போது அட்லீஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50 இயர்ஸ் இல்லை 55 உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கடாமா. இப்போ 55 அப்படின்னா 55 வயசில் என் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்சமாவது இருக்கணும். இது எதுக்கும் இல்லை, என்னோட 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்படின்னு எடுத்து வைங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போது 5 lakhs அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 50 வயசு 55. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட ரிட்டைர்மெண்ட்டை 50 வயசு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 30 இயர்ஸ் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன், இன்னொரு 20 வருஷம் என்கிட்ட இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா அதுக்கு 35 வயசு அப்படின்னா 15 வருஷம் இன்னும் டைம் இருக்குது. அப்போ அந்த 15 வருஷம் டியூரேஷன் டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணணும்னா, நான் 5 லட்ச ரூபாய் சேர்க்கணும். அதை நார்மலாக குட்டியாக சிறுக சேமிச்சிங்கன்னா மாதம் 3000 சேமிச்சிங்க அப்படின்னா அங்கே 5 லட்ச ரூபா இருக்கும். அதை சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அதாவது மாதம் 3000 ரூபாய் நான் ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ் நிறைய சொல்கிறேன். நான் எனக்காக நான் என்ன சொல்லுவேன், எப்போவுமே எங்களுக்காக நான் என்ன பண்ணுவோம் அதை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போ நான் நிறைய ரிட்டைர்மெண்ட் பிளான் சொல்கிறேன். அதில் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அதில் பண்ணும்போது நீங்கள் நம்மளுடைய பேங்க்ஸில் நீங்கள் பண்ணுற ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. அதில் பண்ணுறீங்கன்னா அதே 3000 நீங்கள் மாதம் கட்டிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 55 வயசோ இல்லை 50 வயசோ நீங்கள் எந்த இயர் உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜும் போடுறீங்களோ அப்போ நான் 10 lakhs கிட்ட உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். இதே 3000 தான் சேவ் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே வரீங்க, இல்லை ஆர்டி மாதிரி போட்டுகிட்டே வரீங்கன்னா அங்கே 5 லட்சம் தான் உங்கள் கையில் இருக்கும். 5,40,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3000 சேவ் பண்ணுறீங்க, ஒரு 15 வருஷம் சேவ் பண்ணுறீங்கன்னா 5,40,000 இருக்கும். அதே நீங்கள் சில ரிட்டைர்மெண்ட் பிளான்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 5 லட்சம் வந்து கொஞ்சம் மல்டிப்ளை 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் வரலாம். ஓகே, அது 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய தேவைகளை மட்டும் பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்காக கொடுக்குறவங்களாம் ஓகே. உங்களுக்கு அப்புறம் அந்த பணம் உங்கள் குழந்தை தான் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. பட் உங்களுடைய கடைசி காலம் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காம உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேர பிள்ளைங்க வராங்களா அவங்க கையில் கொடுக்குறதுக்கு காசு இருக்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் இயங்கிட்டு இருக்க தேவையில்லை. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். குழந்தைக்கு பிறந்த நாளாக தூரத்தில் உங்கள் குழந்தை இருக்கா, உங்கள் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோமா, நீங்கள் எதுவும் பண்ண அனுப்ப முடியும். அப்போது உங்களுடைய கடைசி காலத்தில் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக பணம் வேணும். அதுக்காக சேமிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கலாம் மேம் 3000 சம்பாதிக்கணும் மேடம், மாதத்துக்கு எடுத்து வைக்கணும் மேடம் அப்படின்னா மேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா முதல்ல 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்கடாமா.
ஒரு வருஷம் 1000 சேமிங்க, அடுத்த வருஷம் 2000 சேமிங்க. 1000 ரூபாய் யோசிப்பாங்களா, ஒரு நாளைக்கு 30 ரூபாடாமா, 30 ரூபா சேமிக்கிறது முடியாதா? நான் உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காக யார்கிட்டையும் கெஞ்சி நிற்கக்கூடாது, உங்களுடைய 3 வேளை சாப்பாட்டுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த 30 ரூபா எடுத்துக்க யோசிக்க மாட்டீங்க, கூச்சப்படவே மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி சேவ் பண்ணுறது நிறைய ஸ்கீம்ஸ் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் பற்றி நான் ஒரு நாள் செஷன் நடத்துகிறேன். அந்த செஷனில் நான் இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுடைய ஆனால் கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட் பற்றி சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ சேவிங்ஸ் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாமே இப்போ நீங்கள் எழுதின எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். மகிழ்வு டீம் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் லைஃபு, வந்ததுக்கப்புறம் அது சப்போஸ் உங்கள் லைஃப் விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க, இந்த 1 இயரில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன கற்றுக்க போகிறீங்க, என்ன வருமானம் சம்பாதிக்க போகிறீங்க, என்னென்ன வழிகள்லாம் வருமானம் சம்பாதிக்க போகிறீங்க, ஸோ எப்படிலாம் சேவ் பண்ண போகிறீங்க. ஓகே, இன்னொரு லாஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா கடனுங்கிற ஒரு விஷயம் எழுதிக்கோங்க. ஸோ அந்த கடனுக்கு அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய பணம் இருக்கு இல்லையா, அந்த கடனை வந்து நீங்கள் எப்படி அடைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வழி. அப்போது நிறைய பேர் வந்து கடன் இருக்குது மேடம், எனக்கு எப்படி கடன் அடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. அது கடனுக்கு ஒரு வெபினார் நம்ம நடத்திட்டு இருக்கோம். பட் நான் இப்போ 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. கடன் எழுதிக்கங்க. இந்த 365 நாளில் நீங்கள் எவ்வளோ கடனை அடைக்க போகிறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் இஎம்ஐலாம் கட்டிட்டு வர போகிறீங்கடா, இஎம்ஐலாம் விட்டுருங்க. ஏன்னா மாதம் இஎம்ஐ கட்டுறீங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கடன் ஒரு இப்போ கார் லோன்லாம் ஒரு வருஷத்தில் முடிய போதா, 3 வருஷத்தில் முடிய போதா முடிஞ்சிடும். பைக் லோன் ஒரு வருஷத்தில் முடிய போதா முடிஞ்சிடும். ஃபோனுக்காக வாங்கின லோன் ஒரு வருஷத்தில் முடிய போதா, குழுவில் கட்டுறீங்களா 24 மாதத்தில் முடிய போது, 12 மாதத்தில் முடிய போகுது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வருமானத்தில் சேர்த்ததுனால வருமானம் வாங்குறீங்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் சேர்ந்து அடைச்சிடுறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும். இப்போ நீங்கள் எழுத வேண்டியது கடன், இந்த வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கடன் அடைக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வட்டி கடன் எழுதுங்க, வட்டி இல்லாத கடன் எழுதுங்க, நகை கடன் எழுதுங்க. அப்போது வட்டி கடன், வட்டி இல்லாத கடன், அப்புறம் வந்து நகை கடன். வட்டி கடன்னா இப்போ யார்ட்டையும் வட்டி மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க, அசலே கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கடன் என்ன பண்ணுறீங்க, அங்கே இடத்துல எழுதுங்க. அந்த இடத்துல எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 லட்சம் நான் ஒருத்தட்ட வாங்கியிருக்கேன், இல்லை என் தம்பிட்ட ஒரு 2 லட்சம் வாங்கியிருக்கேன், அக்காட்ட 1 லட்சம் வாங்கியிருக்கேன்னா எவ்வளோ வாங்கினா எழுதிக்கோங்க. அதில் 5 ஒரு பகுதி, 5 லட்சம் வாங்கினீங்கன்னா அதில் 1 லட்சத்தை இப்போ நீங்கள் அடைக்கணும். அது டார்கெட் தான் உங்கள் டார்கெட். இல்லை நான் வாங்கினே 1 லட்சம் வாங்கினா 1 லட்சத்தில் 5 ஒரு பகுதியாக ஒரு 20,000 இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அடைக்கணும். பேராசப்படக்கூடாது, பொறுமையாக நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். பறந்துக்கிட்டு நான் போய் அடைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. 5ல் ஒரு பங்கு அடைக்க முயற்சி பண்ணணும். 5ல் ஒரு பங்கு நீங்கள் அடைச்சதுக்கு அப்புறமா அடுத்த முயற்சியாக மீதி உள்ள 4 பங்கில் ஒவ்வொரு பங்காக எடுத்து பண்ணலாம். அப்போ நீங்கள் 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 20,000 கடனையாக அந்த கடன் உங்கள் அண்ணன்ட்ட வாங்கியிருக்கீங்க, கை மாற்ற 1 லட்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அண்ணன்ட்ட 20,000 இந்த வருஷத்துக்குள்ள கொடுத்துடணும். அப்போ நான் 20,000 கொடுத்தீங்களா, அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், அடுத்த தடவை இன்னும் எக்ஸ்ட்ரா 20,000 கூட கொடுத்துடலாம். ஆனால் கொடுக்கும்போது கம்மியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கை சேராது. அப்போ 5ல் ஒரு பகுதியை நீங்கள் அவர்கிட்ட வாங்கின கடனில் 5ல் ஒரு பகுதியாக நீங்கள் கொடுக்கும்போது 5 நாளில் 5 பகுதியில் நம்ம கொடுத்து முடிச்சிட முடியும். இப்போ வட்டி இல்லாத கடனும் இருக்குது. வட்டி கடனா வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருப்பீங்க. அவங்களையுமே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கணும். அதுலேயுமே 5ல் ஒரு பங்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 3 லட்ச ரூபாய் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 60,000 50,000 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே. தென் 2வது நகைக்கடன் மட்டுமே எனக்கு 8 லட்ச ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அந்த 8 லட்ச ரூபாயில் அட்லீஸ்ட் ஒரு 1.25 லட்சமாவது என்ன பண்ணணும், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அடைச்சிடணும். இதுக்கு நம்ம டீமில் சேவிங் ஸ்கீம்ஸ் நிறைய போட்டிருக்கோம், நிறைய இடத்துல சீட் நடத்துகிறாங்க. பட் எந்த சீட்டும் இந்த அளவு ப்ளசன்ட் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம சொல்லுவோம் நகைக்கடன், வட்டி இல்லாத வாழ்க்கை, வட்டி கடன்லேருந்து வெளில வரதுக்கான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிஜமாகும் கடனில்லா வாழ்க்கை. நான் ஏன் அந்த ஸ்கீமோட பேர் சொல்கிறேன்னா, நகையை மீட்டெடுக்கும் திட்டம் அப்படின்னு போட்டோம்னா, கனவு இல்லம் நிஜமாகும் திட்டம், நான் அந்த நேம்லாம் பெருசாக போட்டோன்னா உங்களுக்கு அந்த அந்த கோலுக்கு தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. அதுலேருந்து வர பணத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்பி அதில் ரெக்கவர் பண்ணுவீங்க. அப்போ ஒரு கோல் இருக்கும் இந்த ஸ்கீம் அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்காக நீங்கள் உள்ளே வந்து அதுலேருந்து பணம் சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவோம், கடன் அடைக்கணும். அப்போ கடன் அடைக்கிறதுக்கு ஒரே வழி, இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அடைக்கிறது கிடையாது. நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை அதிகமாக்கணும், ஒரு பாயிண்ட்டு. தென் 2வது விஷயம், உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கணும். சேமிப்பின் மூலமாக கடன் அடைக்கணும். அப்போ என்னாகும், நகைக்கடனாக இருந்தாலும் நகைக்கடனுக்காக ஒரு சீட்டு கட்டுங்க. அப்போ சீட்டு மாதிரி அதை கட்டி மொத்தமாக வட்டி கடன், வட்டி இல்லாத கடன், அதுக்கப்புறம் நகைக்கடன் 3 சேர்த்து ஒரு தோராயமாக ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 5ல் ஒரு பங்கு சொன்னால அது 5ல் ஒரு பங்குன்னு சொன்னது வந்து இந்த 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 லட்சம் வருதுன்னா நீங்கள் 3 லட்சம் சீட்டு தான் ஒன்று போட்டு அதில் என்ன பண்ணலாம், அமௌண்ட் எடுத்து அதான் கடன் அடிச்சு ட்ரை பண்ணணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிக்க பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? இல்லை 1 லட்சம் சீட்டை ஒன்று அரிச்சு கூட பண்ணிக்கலாம். பட் 1 இயர் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணிக்க ஆரம்பிக்கணும். பட் இதுதான் உங்கள் லைஃப்பை மாற்றும். ஓகே, இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். லாஸ்ட் ஒரு விஷயம், உங்களுடைய ஹெல்த். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் என்ன தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாலும் உங்கள் ஹெல்த் இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளவோ ஆசைப்பட்டு நான் கட்டின வீடு ஒரு கிரகப்பிரவேச டைமில் கூட என்னால் நிற்க முடியல, ஹெல்த் இஷ்யூவில் நான் படுத்துட்டேன். அப்போது நான் ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்காக தான் நான் ஓடினேன். பட் ஆனால் அந்த கிரகப்பிரவேச டைமில் நான் படுத்தப்போ ஐயோ என்ன அந்த விஷயத்துக்கு யார் வந்தால் போனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா சுற்றி என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் டிப்ரெஷனாக போயிடுச்சு. அவ்வளோ தூரம் அப்போ நான் ரசித்து வாழ வேண்டிய உலகத்தை நான் என்ன தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு என்னோடய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணாலும் அந்த அழகான
நிமிஷத்தை ரசிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பில்லை. அந்த அழகான நாட்களை அந்த நிமிஷத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே தப்பை நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதான். நீங்கள் எவ்வளோ தான் அழகாக பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கு அது பண்ணணும் இது பண்ண நினச்சாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் அழகான மொமெண்ட்டை நீங்கள் ரசிக்க முடியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஹெல்த்து ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப செலவு பண்ணுவேன் மேடம், ஹெல்த்னாலே ரொம்ப ஹெல்த்தியாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ண சொல்லுவாங்களே. செலவே இல்லாமல் 5 டிப்ஸ் சொல்கிறேன், 5 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல நிறைய மாற்றம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்புறம் வேறு எதாவது மாற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நைட்டு சீக்கிரமாக தூங்கிடணும்டாமா. சீக்கிரம் மேம் 8 மணி, என் பிள்ளைங்களும் அரட்டை அடிக்க மேடம் அது பண்ணும். என்ன வேணாலும் உங்கள் பிள்ளை பண்ணட்டும், உங்கள் பிள்ளையை தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே கண்டிப்பாக தூங்கிடணும். திரும்பவும் சொல்கிறேன், 10:30லேருந்து 11க்குள்ளே கண்டிப்பாக தூங்கிடணும். மார்னிங் 5:30லேருந்து 6க்குள்ளே கண்டிப்பாக எழுந்திரிச்சிடணும். ஓகேயா? அப்போ இந்த 2 டைமும் நீங்கள் எந்திரிக்கணும். மார்னிங் எழுந்திரிச்சோன்னு நேராக போய் கிச்சனுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் வெளிக்காற்றுல ப்ரஷ் பண்ணலாம். நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நடந்துக்கிட்டே ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வெளிக்காற்றுல போய் வெளில போய் நின்று ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் நீங்களால கேள்விப்படுவோம். பட் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால பாத்ரூம்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம நேராக பாத்ரூம்குள்ளே போகிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், அப்படியே போகிறோம். அப்படி ஒரு ரூம் இருட்டுக்குள்ளேயே இப்படி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், வெளிக்காற்றை வாங்கலாம். கண்டிப்பாக எல்லா வீட்டு வாசலும் இருக்கும். அப்போ தான் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. வெளிக்காற்று நம்ம வாங்கலாம்னு சொல்கிறாங்களே, முடிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் வெளியில் போய் நின்று நல்லா வெளிக்காற்றை வாங்கி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வாக் பண்ணுங்கள். ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நடங்க. முடிஞ்ச காலைல சாமி ஃபோட்டோக்கு விளக்கேற்றணும் கூட வச்சு சாமி ஃபோட்டோ திறந்து அந்த ரூமை திறந்தாலே அங்கே கண்டிப்பாக நீங்கள் தினமும் ஊதுபத்தி ஏற்றி வச்சிருப்பீங்க. ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஒரு வாசனை திரவியங்கள் போடும்போது அங்கே ஆசனையாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணாலே ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். காலேஜ்னு ஒரு சாமி ஃபோட்டோ ரூம் ஓப்பன் பண்ணி சாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு ஸோ அந்த டேவை லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் பின்னாடி சொல்கிறேன், அது பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுத போகிறீங்கன்னா, நைட்டு 10:30 to 11க்குள்ளே தூங்கிடணும். மார்னிங் 5:30 to 6க்குள்ளே எந்திரிச்சிடணும். இதில் எது மாறினாலுமே உங்கள் லைஃப் ஸ்டைல் நிறைய மாறும். உங்களுடைய மெட்டபாலிசம் எல்லாமே மாறிடும். ஃபுல்லாக உடம்புல உள்ள எல்லா விஷயமே வேறு மாதிரி மாறும். நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். முதல்ல கஷ்டமாக இருக்கும், பின்னாடி பழகிடும். சரியா? தென் ரெண்டாவது விஷயம் என்ன, வாட்டர். கண்டிப்பாக நீங்கள் 3 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் குடிச்சே ஆகணும். இப்போ நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லுறேன், நான் அந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக நான் சொல்லிட்டு இருப்பேன். நான் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி குடித்தாலுமே நான் என்ன டாக்டர் சஜஷன் 3 லிட்டர்ஸ் குடிக்க சொன்னாங்க. 3 லிட்டர் பட் 3 லிட்டர்ஸ் குடிச்சாலே எனக்கு பத்தலை. அப்படி உங்களோட ஹெல்த்துக்கு இந்த உங்களோட பாடிக்கு 3 லிட்டர் பத்தலை, அப்போ எக்ஸஸாக குடிங்க அப்படின்னு யாரோ ஒரு பர்சன் சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. தண்ணி கூட குடிங்கன்னு யாராவது சொல்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது ரொம்ப ஷேமாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அடிக்கடி உங்கள் குரூப்பில் நான் சொல்லியிருக்கேன், வாட்டரோட இம்பாக்ட் அதை யூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு தான் தெரியும். நான் நிறைய டைம் அந்த வாட்டரோட இம்பாக்ட் நான் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்து உள்ளே வந்து தண்ணி குடிக்கிறோம்ல, அப்போ ஒரு ஃபீல் இருக்கலாம். அதே மாதிரி தான் தண்ணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கடாமா. நம்ம உடம்புல உள்ள எல்லா விதமான ஒரு விஷயத்துக்குமே தண்ணி ரொம்ப 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 முக்கியம். நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் சுத்திகரிக்கிற மிகப்பெரிய பங்கு நீர் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் காலைல எழுந்திரிச்சிலேருந்து மினிமம் ஒரு வாட்டர் பாட்டில், நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து உங்கள் டேபிள் மேலே வச்சுருங்க. நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் குறைய பிடிச்சி தண்ணி வச்சுட்டே இருந்துட்டு ஒரு 3 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக டெய்லி குடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அதிகமாக குடிச்சாலும் சந்தோஷம் தான். எனக்கு தண்ணி குடிக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு நாள் ஒரு வாட்டர் பாட்டில் மொத்தம் 3 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் என்ன பண்ணால் ஜீரகம் லைட்டாக போட்டு ஜீரக தண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஜீரகம் அதுக்குள்ளே போட்டால் கூட போதும். இன்னொன்று எலுமிச்சம்பழத்தை 4 பீஸாக கட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டாலும் சரி, உப்பு போடாமல் குடிச்சாலும் சரி தான். ஓகே. இல்லைனா கருவேப்பிலை கொதிக்க வச்ச தண்ணி, இல்லைனா ஏதாவது ஒரு கீரைகள் நிறைய இருக்குது. பட் நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசுவேன். அந்த கற்பூரவள்ளி இருக்குல்லையே, அந்த இலையை போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இல்லை துளசி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று போடுங்க. ஒரே நாள் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தேவையில்லை. அப்போ என்ன பண்ணால் ஒரு வாட்டர் பாட்டிலில் என்ன பண்ணால் காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் வெளில அலையிறீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் இருந்துச்சுன்னா ஒரு இலை எடுத்து அதை போட்டுட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து குடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணிங்கன்னா அந்த நிமிஷத்தை நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி குடிக்கும் டாஸ்க் வச்சு பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு ரசிச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டேஸ்ட் குடிக்கலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நிறைய மின்ட் லீஃப்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், என்ன டேஸ்ட், சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு எலுமிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும். எலுமிச்சம்பழத்தை 4 பீஸாக கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டுருங்க. நீங்கள் புழியன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே உள்ள லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக அந்த தோலோடு அப்படியே போட்டுருங்க. நல்லா தோலை கழுவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற ஒரு விஷயங்கள். ஓகே. தண்ணி செகண்ட் விஷயம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தென் அடுத்த 3வது விஷயம்னா மெடிடேஷன். நான் மெடிடேஷன் பண்ணுறதுலாம் எங்கே மேடம் டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட மெடிடேஷன் பண்ணலாம்டாமா. இல்லை நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்களா, அப்போ கண்ணை மட்டும் ஒரு பாட்டு கேட்குறாங்க தெரியுமா, ஹெட்செட்டை போட்டு ஒரு பாட்டு கேட்குறாங்க இல்லையா, ஹெட்செட்டில் மெடிடேஷன் மியூசிக்னு சில இதில் யூடியூப்பில் இருக்கும். அதை போட்டு கண்ணை இருக்க முடிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா நார்மல் ப்ரீத் பண்ணிக்கோங்க. ப்ரீத் பண்ணும்போது யோசிங்க, மூச்சை உள்ளே இழுக்கும்போது நம்ம நார்மலாக இப்படி மூச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சை இழுக்கும் வயிறு அப்படியே ஒடுங்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பலூனுக்குள்ளே காற்று போனால் எப்படி பலூன் பெருசாகுதோ அதே மாதிரி மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கும்போது வயிறு பெருசாகணும். மூச்சை வெளில விடும்போது அந்த மூச்சு அப்படியே வெளில வரும்போது பலூன் அப்படியே சின்னதாகும் இல்லையா, அதே மாதிரி வயிறு சின்னதாகணும். இதே மாதிரி வருதான்னு மாதிரி செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு
இப்படி வரவே வராது. எனக்குமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சத்தியமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யோகா கிளாஸஸ் பண்ணும்போது 3 நாள் என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படியே வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஓகே அப்படி பண்ணக்கூடாது ஒரு கான்ஷியஸ் வந்து தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பண்ணுங்கள். அப்போ பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஓரளவு என்ன ஆகுனா, ஓகே மூச்சை வந்து உள்ளே இழுத்து வெளில விடும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்போ யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ அந்த மெடிடேஷன் மியூசிக்கும் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச கடவுளை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ மட்டும் நினச்சிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கலாம்னா உறவுகளை கொண்டு வந்துடாதீங்க. என்னோட குழந்தை நான் நினைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், உறவுகள் வந்தால் உணர்வுகள் பின்னாடியே வந்துடும். உணர்வுகள் நம்மளோட நிம்மதியாக இருக்கக்கூடாது. சந்தோஷமான நினைவுகளாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய வழிகளை கொண்டு வந்துடும். இப்போ ஒரு குழந்தைய நினச்சினா ஐயோ குழந்தை ஸ்கூல் போயிருக்கு, சாப்பிட்டான்னு தெரியல, உழுதுச்சான்னு தெரியல, கீழே உழுதான் தெரியல, விளையாடுறதுல அப்படி ஓடுமே, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுச்சான்னு தெரியல, நான் வச்சு ஸ்நாக்ஸ் என் பிள்ளைக்கு பிடிச்சதான்னு தெரியல, இப்படிலாம் யோசிச்சு வந்துட்டு இருக்கும். ஒரே ஒரு உறவை கொண்டு வந்து அந்த உறவுக்கு பின்னாடி 1000 உணர்வுகள் சங்கிலி மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த மெடிடேஷன் டைமில் உறவுகள் யாரையும் நினைக்கக்கூடாது. ஒரு கடல் அலை இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமியை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பறவையை நினச்சிக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் நினைக்கணும். என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்ச காடு இல்லைனா கடல் அலை, இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். கடல் அலைனா இப்போ நீங்கள் கடல் அலைனா உங்களுக்கு யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் அலை வர மாதிரி ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்கும்போது அப்படியே கடல் அலை வரும். அப்படியே மனசுக்கு அதே இமேஜினேஷன் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை எங்கேயோ பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மட்டும் பண்ணலாம். இல்லை தூங்க போகிற டைம் கூட நம்ம அப்போ தான் டைம் கிடைக்கணும். கண்ணை ஒரு 2 மினிட்ஸ் அதை நினச்சி பார்த்துட்டு படுத்துக்கிட்டே கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு அதை நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் படுத்துக்கிட்டே கூட செஞ்சுட்டு அப்புறம் தூங்க சூப்பராக தூக்கம் வரும். என்னால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ரொம்ப நல்லா வரும். ஸோ நைட் என்ன ஒரு 2 மினிட்ஸ்க்கு செஞ்சுட்டு 2 to 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸாக மாறும். இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சவங்கன்னா பண்ணாங்களான்னா இல்லை, மனசை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறணும்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும். நம்மளுடைய தெளிவு வேணும், எண்ணங்கள் தெளிவாக வரணும், நம்மளுடைய முடிவுகள் தெளிவாக இருக்கணும்னா மெடிடேஷன் பண்ணால் நிறைய மாற்றங்கள். நானே நினைப்பேன் நம்ம நிறைய நல்ல முடிவுகள் எடுக்கணும். பட் ஆனால் என்னோடய மெடிடேஷன் டைம் நான் கிளாஸஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்போ நான் எடுக்கிற முடிவுகளில் இன்னும் நிதானம் வேணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் தெளிவான முடிவை நான் இப்போ எடுக்கிறேன். அப்போ என்ன எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸாக எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் கிளாஸஸ் கொடுத்தது. மெடிடேஷன் நான் ரெகுலராக பண்ணும்போது சரி எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இந்த ஒரு விஷயத்துலையும் நான் அவ்வளோ விஷயத்தை மாற்றிக்கிட்டேன். இன்றைக்கி நான் மகவித் டீம் நல்ல விதமாக லீட் பண்ணுறேன். அதில் மெயின் சோர்ஸாக இது இருக்குது. இப்போ நான் இதை டெவலப்பும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் இதில் பண்ணுறதை தாண்டி இப்போ நிறைய விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னா இதை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டூலாக இருக்குது. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த பாயிண்ட்டை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். தென் லாஸ்ட் விஷயம் ஹெல்த்தி ஃபுட். மேம் ஹெல்த்தி ஃபுட்னாலே காஸ்ட்லி ஃபுட் ஆச்சு நீங்கள் பயப்படலாம். பட் நான் வந்து ரொம்ப விஷயம் சொல்ல மாட்டேன். நான் 3 பொருள் மட்டும் சொல்லுவேன். அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்கீரை, மேம் பீட்ரூட்டு, கேரட்டு, ஓகே, இது 3 கண்டிப்பாக எடுத்துடும். நீர்ச்சத்து முடிஞ்சால் நீர்ச்சத்து உள்ள மாதிரி ஏதாவது ஒரு ஆகும். இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியான நீங்கள் அந்த ரொம்ப காஸ்ட்லியான நீர்ச்சத்து அதனால் இருக்கணும். சௌச்சவ் மாதிரி இல்லைனா வந்து பரங்கிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீர்ச்சத்து உள்ள மாதிரி ஆகாரங்கள் இருக்கு இல்லையா, அது தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பூசணிக்காய் சொல்லுவாங்க அந்த மாதிரி முடிஞ்சதை எடுத்துக்கலாம். இல்லை மேக்ஸிமம் வாட்டர் லெவல் இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. கேரட் இல்லை பீட்ரூட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு எப்படி நீங்கள் நான்வெஜ் ஃபிஷ் எடுத்துக்கிறீங்க, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஃபிஷ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டா ரொம்ப நல்லது. நான்வெஜ் கம்மியாக எடுத்துட்டாலும் உங்களுடைய சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை நான்வெஜ் சாப்பிடாத பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இந்த சுண்டெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரொம்பலாம் எக்ஸ்ட்ரானே கொண்டு போதில்லை, வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்கீரை, வாரத்தில் ஒரே ஒரு தடவை பீட்ரூட், வாரத்தில் ஒரே ஒரு தடவை கேரட் கூட செய்வீங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கணும், பரவாயில்ல. அதை நீங்கள் செய்யும்போது வேறு எப்படி இருந்தீங்க. பட் இப்போ நம்ம ஹெல்த்துக்காக நம்ம செய்ய போகிறோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக செய்யணுன்ற ரொம்ப பிளான் பண்ணி செய்யுங்க. அது செய்யும் போதே ஓகே மேம் சொன்ன மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு செய்யுங்க. சும்மா ஏனோ தானோன்னு யோசிக்காமல் கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணி அந்த கிச்சனை கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் செஞ்சாலும் சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் போதும். இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும்போது ஒன்றா மாறிக்கும். இதை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் வரும். நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க அது பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் எனக்கு ஜங்க் ஃபுட் லவர், நான் அப்படிங்கிறப்போ ரொம்ப சாப்பிடுவேன். பட் நான் அதை டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புல வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பனானா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ வந்து அதை நீங்கள் தனி பாயிண்ட்டாக கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பனானாங்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பனானா ரொம்ப முக்கியம். வேண்டாமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பனானாஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக, ஏன்னா இந்த பனானாவில் அவ்வளோ இது இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய உடம்புல உள்ள அத்தனை கழிவுகளையும் வெளில ஏற்றுற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா அந்த வாழைப்பழம் தான். ஒவ்வொரு விதமான வாழைப்பழம் இருக்குது. நான் என்ன சொல்ல, பச்சை வாழைப்பழம் இருக்குது, செவ்வாழைப்பழம் இருக்குது. எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்கடாமா. ஒரு சிப் வாழைப்பழம் நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் அதை சேவ் பண்ணிவிட்டு பத்திரமா என்ன பண்ணலாம், ஒரு நாள் நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழமாவது சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளில போதும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாட்டிலுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல பொருளை நீங்கள் உள்ளே வைக்க நினைக்கிறீங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம வெளில எடுப்போம். அதே மாதிரி நம்ம உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த வாட்டரும் பனானாவும் ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணணும்னா ஜீரக தண்ணி, இந்த 3 பண்ணிங்கன்னா உடம்புல உள்ள கழிவுகளை அதுவே வெளில கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது 2 ப்ரைமரி ரோலாக இருக்கும். இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. பட் உடம்புல உள்ள கழிவுகள் வெளில போயிட்டாலே உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லி பனானா சாப்பிட்டு டெய்லி தண்ணி அழகாக குடிச்சு பாருங்கள், ஜீரக தண்ணி குடிச்சு பாருங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் உடம்புல உள்ள கழிவுகள் போகும். நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ சரியாயிடும். அப்போ ஹெல்த்தியாக நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஓகே, எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா மகிழ்வித்து
மகள் டீமில் இந்த 1 இயர் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ, இப்போ இது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருந்தீங்க, இப்போ ஓரளவு தெரிஞ்சிட்டிங்க. இப்போ சில பேருக்கு இல்லை வீடு கட்டணும்னு ஆசை இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆசை இருந்தாலும் அது பின்னாடி எழுதிக்கோங்க. ஓகே, இந்த 1 இயரில் அட்லீஸ்ட் வீடு கட்டுறதுக்கு லேண்டாவது வாங்கணும், அட்லீஸ்ட் மனம் போட்டு போராவது நான் போடணும்னு நினைக்கிறீங்களா, அதையும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இன்னும் 1 வருஷம் உங்கள் வாழ்க்கை இதுதான், இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருந்தீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள இத்தனை விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. லேர்னிங்கிற கேட்டகரியில் என்னென்ன எழுதிங்களோ அதெல்லாம் கற்றுக்க போகிறீங்க. டைலரிங் கோர்ஸ் கற்றுக்க போகிறீங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்க போகிறீங்க, மெஹந்தி கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க, இல்லைனா வந்து டிஎன்பிசி கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க. இதெல்லாம் கற்றுக்க போகிறீங்க. எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க, மாதம் 20,000 சம்பாதிக்க போகிறீங்க, 7,000 எப்படி சம்பாதிக்க போகிறீங்க, அப்படி 7,000 சம்பாதிக்க போகிறீங்க, அப்படி 7,000 சம்பாதிக்க போகிறீங்க. மொத்தம் 3 கேட்டகரியில் பிரிச்சாச்சு. எப்படி சேவ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்காகலாம் சேவ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படிலாம் வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கடன் அடைக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த லெவலில் என்னோட கனவுகள், எக்ஸ்ட்ரா கனவுகளை பற்றி எழுதியாச்சு. ஓகே, அப்புறம் ஹெல்த்தையும் நான் பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் தான் இந்த 1 வருஷம் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்களுக்கான ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மகிழ்வித்த மகள் டீமோட உதவியோட நீங்கள் அத்தனை விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கு மகிழ்வித்த மகள் குழு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போவும் திரும்ப சொல்லுது, பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் அப்படிங்கிறது இது சாதாரண உலகம் கிடையாது. ஓகேவா, இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கும் இந்த உலகத்தில் கடவுளுடைய அருள் கிடைக்கிறதுக்கும் கடவுளோட வழிகாட்டல் கிடைக்கிறதுக்கும் மிகப்பெரிய வரமாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நான் உள்ளே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு. அந்த மொமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் நிலச்சிருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கடவுள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊடகத்தை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தார். அப்போது மகிழ்வித்த மகள் டீம் ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இது அத்தனையும் உங்களுடைய கடவுள், நீங்கள் நேசிக்கிற கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய வரமாக நினைங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு நாளாவது உட்காந்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஒரு அழகான லைஃப் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுங்கள். இங்கே நிறைய நேரங்கள் தேங்க்ஸ் சொல்ல மறந்துடுறோம். கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். கடவுள் அதிகமாக கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமைக்கு வந்துடுவீங்கடாமா. இப்போ எனக்கு போக இன்னொருத்தர் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சுல இப்போ எல்லாருக்கும், அந்த எண்ணம் மற்றவங்கள மகிழ்வித்து மகிழ்றதுக்கு நீங்கள் தயாராவீங்க. ஸோ இதுதான் நம்ம டீமோட மெயின் விஷயம். உங்களுடைய தேவைகள்லாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேவைகள் என்னன்னா தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே ஒரு ரோட்டில் போகிற வயசான பாட்டி இருக்காங்களா, ஒரு 2 இட்லி வாங்கி கொடுப்போம்னா தோணும். அப்போ என்ன ஆகும், சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த ஜென்மத்துக்காகவும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க புண்ணியத்தை. சரியா, அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு மகிழ்வித்த மகள் டீம் உங்களை வழிகாட்டுறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. இந்த செஷன் அதோட முடிச்சுக்கிறேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டாஃப்ஸ் மீட்டிங்லேருந்து லெஃப்ட் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு பர்சனாக இந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக்ஸில் இந்த 1 இயர் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அடுத்த 1 இயர் எப்படிலாம் இருக்க போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னு, நீங்கள் குரூப்பில் எப்பவுமே நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட திரும்ப நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் பேச நான் கேட்க போகிறேன். ஒவ்வொருத்தர் நேம் சொல்லி பேசுங்க. அப்போ தான் நான் நேம் சொல்லி பக்கத்தில் நான் நோட் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் செஷனுக்கு வந்திருக்கணும் அவங்க நேம் என்கிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் வந்திருக்கும். அதில் நான் டிக் பண்ணிட்டே வருவேன். அதனால் உங்களோட ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் நீங்கள் என்னோட பதிவு பண்ணலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கடவுள் எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கணும். எவ்வளோ பெரிய வழிகள் கொடுத்தாலும் அந்த வழிகளை நீங்கள் சாதனைகள் நினச்சிக்கோங்க. சாதனைகளை மாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள்னு மாற்றிக்கோங்க. வழிகள் தான், வலிச்சாதான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அப்போது கண்டிப்பாக என்ன ஆகுனா மிகப்பெரிய பாடம். நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது எத்தனை தடவை கீழே விழுந்து காலில் அடிபட்டு, முட்டியில் அடிபட்டு, கையில் அடிபட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வலிக்காமலாம் நம்ம நடக்க கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம அழகாக நடக்கிறோமே இல்லையா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நேரம் முன்னாடி தலை சீவுறது கூட சின்ன குழந்தைகளுக்கு தலையை ஒழுங்காக சீவ தெரியாது. பட் இப்போ நம்ம அழகாக சீவுறோம். அப்போ ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஆரம்ப பயணத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பழக்கத்தை எதையும் விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கணும். தொடர் முயற்சியால் கண்டிப்பாக வெட்டணும். என்கிட்ட ஸ்கில் இல்லை மேடம், என்கிட்ட படிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட பணம் கூட இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு நினைக்கலாம். தெய்வத்தால் ஆகாதுன்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லை இருக்கிறத வச்சு நீ முயற்சி பண்ணிட்டே இருக்கு. என்கிட்ட 10 ரூபா இருக்கா, 10 ரூபாய்க்கு மேடம் ஒரு செஷன் போடுறாங்க, அந்த 10 ரூபா செஷன் நான் கற்றுக்கிறேன். அதுலேருந்து என்கிட்ட ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சு நான் சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா ஒரு பொண்ணு, மேம் நான் வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு செஷன் அட்டன் பண்ணுறது கூட கையில் காசு இல்லை, 10 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசுக்குள்ளே வர முடியல. பட் ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாவு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் வந்து மாவு அரைச்சி கொடுத்து சேல் பண்ணுறா, 60 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, பட் அவளுக்கு 140 ரூபா லாபம் கிடச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆடியோ வச்சு சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஃபேமிலியில் ஓகே விழுந்து மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி செய்வோன்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா மேடமோட ஆடியோ கேட்டதுக்கப்புறம் என் கையில் இப்போ 1000 ரூபா இருக்குது மேடம்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு கண்ணீரோட அந்த ஒரு பொண்ணு ஆடியோ கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு லேடி, ஸோ ஒரு பர்சன் நம்ம டீமோட மெம்பர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அது அவ்வளோ ஒரு கண்ணியமான வார்த்தை. நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இந்த கடவுளே கொடுப்பார். அதுக்கான வழியை உங்கள் முன்னாடி காட்டுவார். உங்கள்கிட்ட கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னா சொல்லிடுங்க, கண்ணை மூடி பாருங்கள், சுற்றி உள்ள பிரபஞ்சத்தில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக பேசுவாங்க. அது உங்கள்கிட்ட கடவுள் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவான மனநிலைக்காக தான் இந்த மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. எல்லாத்தையும் அழகாக உங்களுக்கு கடவுள் கொடுக்குறதுக்கும் எவ்வளவு சவால்கள் கொடுத்தாலும் மகிழ்த்த மகிழ்ச்சி உங்களை கை கொடுத்து மேலே தூக்குங்கிற நம்பிக்கையோட எங்களை கைப்பிடிச்சு வாங்க. வாழ்த்துக்கள் டாமா.